إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம்முயிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் தம்பலை கிளை மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த உள்ளரங்க நிகழ்ச்சியிலே அல்லாஹ்வின் மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்திலே நாம் ஒன்று குழுமிருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே வளரும் சமூகத்தை வார்த்தெடுப்போம் என்ற தலைப்பின் கீழே சில செய்திகளை உங்களுக்கு கூறலாம் என ஆசைப்படுகிறேன். ஒரு முஸ்லிம் சமுதாயம் அல்லாஹ்வினால் திருப்தி கொள்ளப்பட்ட ஒரு சமுதாயமாக, மறுமையிலே வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த சமுதாயத்திலே அடிப்படை அங்கமாக இருக்கக்கூடிய அந்த குடும்ப அங்கத்துவங்களை எவ்வாறு இந்த சமுதாயத்தில் அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்குரிய வழிகாட்டல்களை இஸ்லாமிய மார்க்கம் மிகவும் ஆழமாக அனைத்து துறைகளிலும் விரிவாக பேசியிருக்கிறது. அதிலே குறிப்பாக ஒரு குடும்ப அமைப்பை எடுத்துக்கொண்டால், இன்று இஸ்லாமிய குடும்பங்களாக நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் அமைந்திருக்கிறதா இல்லையா என்ற இந்த சர்ச்சைக்குள்ளே நாங்கள் நுழைந்தால், பெரும்பாலும் முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை திருமறை குர்ஆனிலே ஒரு குடும்பம் வாழ வேண்டும் என்று எப்படி வழிகாட்டி இருக்கிறானோ அதற்கு பெரும்பாலும் மாற்றமாக வாழக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு சமுதாயத்திலே அங்கமான குடும்பம் அமைய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களோ அதற்கு மாற்றமாக இந்த சமுதாயத்திலே பலரும் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஒரு சாரார் அறிந்தும் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு சாரார் திருமறை குர்ஆனும் நபிவழியும் இவைதான் எங்களுக்கு போதிக்கிறது என்ற அடிப்படை அறிவு இல்லாமல் அறியாதவர்களாக இவற்றுக்கு மாற்றம் செய்து வாழக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஒரு நிலையிலே இந்த சமுதாயம் தொடர்ச்சியாக செல்லும் என்று சொன்னால், இந்த சமுதாயம் சந்தித்திருக்கின்ற பல சவால்களுக்கு முறையாக பதிலளிக்கக்கூடிய, முறையாக சவால்களை முகம் கொடுக்கக்கூடிய ஒரு சமூகத்தை நமக்கு உருவாக்கி எடுப்பதற்கு முடியாமல் போய்விடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு ஒரு குடும்பத்தை எப்படி அமைக்க சொன்னானோ இதை பற்றிய அடிப்படையான அறிவை நாங்கள் பெறாமல் இருப்போம் என்று சொன்னால், இனியும் அந்த வழிகாட்டல்களுக்கு நாங்கள் உட்படாமல் வாழ்வோம் என்று சொன்னால், நம் சமுதாயம் பெறும் சாபக்கேடுகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள். எனவே ஒரு குடும்பம் எப்படி அமைய வேண்டும், அதிலே மிகவும் அடிப்படையான அம்சமான குழந்தைகளை நாங்கள் எப்படி வளர்த்து வார்த்து எடுக்க வேண்டும், சமூகத்தின் அங்கமான குடும்பத்தில் மிக முக்கியமான அம்சமான நம்முடைய சிறார்களை, நம்முடைய குழந்தைகளை எப்படி மார்க்கத்தின் ஒளியிலே நாங்கள் வளர்ச்சி எடுக்க வேண்டும் என்ற செய்திகளை நாங்கள் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். குழந்தைகளை நாங்கள் பெற்றெடுக்கிறோம். இரண்டு விதமான நோக்கங்கள் அதை அடிப்படையாக வைத்திருக்கலாம். முதலாவது, இந்த உலகத்தில் கூட நாங்கள் இந்த குழந்தைகளூடாக சில லாபங்களை அடைவதற்கு கூட குழந்தைகளை நாங்கள் பெற்றெடுக்கிறோம். பொருளாதார ரீதியான லாபங்களை நாங்கள் இரண்டாம் தரமாக வைத்தாலும் மிக அடிப்படையாக நம்முடைய மன நிம்மதிக்காக வேண்டி, நம்முடைய கண்குளிர்ச்சிக்காக வேண்டி குழந்தைகளை நாங்கள் பெற்றெடுக்கிறோம். இந்த குழந்தைகள் கண்குளிர்ச்சிக்காக நாங்கள் பெற்றெடுக்கிறோம் என்று நாங்கள் சொல்கிறோமே, இந்த செய்தி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு பிரார்த்தனையில நாங்கள் விலகிக் கொள்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட அவர்கள் பெற்றெடுக்கின்ற அந்த குழந்தைகளை பற்றி பேசும்போது, தனக்கு அமைந்திருக்கக்கூடிய மனைவிமார்களை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் சொல்கிறார்கள், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத்த அயுன். இறைவனே, எங்களுக்கு எங்களுடைய குழந்தைகளிடமிருந்து, எங்களுடைய மனைவிமார்களிடமிருந்து எங்களுக்கு கண்குளிர்ச்சியை ஏற்படுத்து என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள்.
இதே பிரார்த்தனையை நல்லடியார்களும் செய்யுமாறு இறைவன் கட்டளையிடுகிறார். நல்லடியார்களுடைய பண்பை பற்றி பேசும்போது நல்லடியார்கள் என்ன சொல்வார்கள்? வல்லதீன யகூலுன, நல்லடியார்கள் சொல்வார்கள், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன், இறைவனே நமது மனைவிமார்களிடம் நம்முடைய குழந்தைகளிடம் நமக்கு கண்குளிர்ச்சியை ஏற்படுத்தி என்று அவர்கள் கேட்பார்கள். அப்போ ஒரு குழந்தை கண்குளிர்ச்சியா இருக்கும், மனைவிமார்களும் கண்குளிர்ச்சியாக இருப்பார்கள். இது உலகத்தில் நாம் அடைகிற நிம்மதி. ஒரு மனைவியை பார்த்தா ஒரு ஆண்மகன் நிம்மதியை அடைய வேண்டும். ஒரு குழந்தையை பார்த்தா அந்த குழந்தை செல்வத்தை பார்த்து அவனுடைய மனம் குளிர்காய வேண்டும், அமைதியை பெற வேண்டும். அதற்குரிய நிலையில் தான் அல்லாஹ் மனைவியர்களையும் குழந்தைகளையும் ஏற்படுத்துவார். ஆனா இன்று பெரும்பாலும் சமுதாயத்தில் நம் மனைவிமார்களா இருந்தாலும் சரி, குழந்தைகளா இருந்தாலும் சரி, இவர்கள் கண்குளிரக்கூடிய விதத்தில் இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டா, அடிப்படையாக அவர்கள் எப்படி வளர்க்கப்பட வேண்டுமோ, எப்படி அமைய வேண்டும் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறதோ அந்த நிலைகளை புரியாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம். குழந்தைகளை நாங்க வளர்க்கிறோமே, கண்குளிர்ச்சிக்காக வளர்க்கிறோமே, அந்த கண்குளிர்ச்சி எப்ப ஏற்படும் தெரியுமா? மார்க்கத்தின் சாயலில், மார்க்கத்தின் நிழலில் அந்த குழந்தைகளை நீங்கள் வளர்க்க வேண்டும். அந்த டாபிக் இப்ப நாங்கள் வருவோம். மனைவிமார்கள் சம்பந்தமா இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் கலந்துரையாடல்களை பேசிக்கொள்ளலாம். குழந்தைகளை எடுத்துக்கொள்வோமே. ஒரு குழந்தையை நீங்க வளர்க்கிறீங்க, எதுக்கு வளர்க்கிறீங்க? அந்த குழந்தை பெரியாளாகி நல்ல திரகாத்திரமான உடம்பை எடுத்து பெற்றுக்கொண்டு நல்ல வளர்ந்து அந்த குழந்தை கேடு கட்டு போனாலும் பரவாயில்லை என்பதற்காக நீங்கள் வளர்க்கிறீர்களா? இல்லை. அந்த குழந்தை ஊடாக குறைந்தபட்சம் நாங்கள் பாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அன்பை அரவணைப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது உலகளாவிய ரீதியான சில வருமானங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் வயோதிபம் அடைஞ்சா என் மகன் என்னை பார்த்துக் கொள்வான், நான் வயோதிபம் அடைஞ்சா என் மகள் எனக்கு ஆறுதலா இருப்பா என்பதற்காகவே குழந்தைகளை வளர்க்கிறோம். இதையும் தாண்டிய ஒரு அடிப்படையான நோக்கம் இஸ்லாம் சொல்லுது. நீங்க குழந்தைய வளர்க்கிறீங்களே, நல்ல குழந்தையா வளருங்க. ஏன் தெரியுமா? அப்படி நீங்கள் நல்ல குழந்தைகளாக உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுத்தால் அந்த குழந்தைகள் உங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் நன்மை செய்வதற்கு வாய்ப்பளிக்கப்படாத மறுமை வாழ்க்கையில், கபருடைய வாழ்க்கையில், திரைக்குட்பட்ட அந்த வாழ்க்கை இருக்கிறது, இந்த மன்னரை வாழ்க்கையில நீங்கள் அமல்களை பெற்றுக் கொள்வீர்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்வீர்கள். அமல் செய்யாமலே நன்மைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா மாத்தல் இன்சானு இன்கதா அன்ஹு அமலுஹு, ஒரு ஆதமுடைய மகன் மரணித்து விட்டால் அனைத்து அமல்களும் அவனிடமிருந்து ரத்து செய்யப்படும், துண்டிக்கப்பட்டுவிடும். இல்ல மின் சலாசத்தின், மூன்றே அமல்களை தவிர. அதுல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மின் சதகத்தின் ஜாரியத்தின், அவனாக செய்யக்கூடிய சதகா, அவர் இல்மின் யுன்தஃபூபி, இவனாக நல்ல கல்வியை கற்றுக் கொடுத்திருந்தா அந்த கல்வி, அவ் வலதின் சாலியின் யதுலஹு, அல்லது இவன் பெற்றெடுத்த சாலியான ஒரு குழந்தை இவனுக்காக துஆ செய்யவே, அந்த துஆ இவனுக்கு நன்மையை பெற்றுத் தரக்கூடியதாக, மறுமையிலே இவனுடைய மன்னரை வாழ்க்கையை ஒளிமயமாக்கக்கூடியதாக, சுவனத்தை பெற்றுத் தரக்கூடியதாக. சிறுக்கு செஞ்ச அந்த நிலை யாருக்கும் கிடையாது. சிறுக்கு விஷயத்துல கவனமா இருக்கணும். சிறுக்கு அல்லாத நிலையில யாரெல்லாம் சாலியான குழந்தைகளை பெத்தெடுத்திருக்கிறோமோ அந்த குழந்தைகள் நமக்காக துஆ செய்யுமோ அது தொடர்ச்சியாக கிடைக்கும் என்றாங்க. சாலியான குழந்தைண்டா பெத்தெடுத்தோம்னா சாலியான குழந்தைகள் வரமாட்டார்கள். சாலியான குழந்தையாக ஆக்குவதாக இருந்தால் அந்த குழந்தைகளை மார்க்க நெறிமுறைகளுக்கு உட்படுத்தியவர்களாக பெற்றோர்கள் தான் வளர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில பெற்றோர்கள் வளர்த்தால்தான் அவர்கள் சாலியானவர்களாக, பெற்றோர்கள் மரணித்த பிறகும் துஆ கேட்பார்கள். இப்ப நமக்கு பெற்றோர்களை நீங்க எடுத்துக்கோங்க, நாங்க மனசுல கைய வச்சு என்னுடைய மகன் எனக்காக துஆ கேட்பான் என்று சொல்லக்கூடிய நிலையில வளர்த்திருக்கிறோமா? துஆ செய்யக்கூடிய இந்த அமலாவது நமக்கு கிடைக்கும், அவன் துஆ செஞ்சா நமக்கு மறுமையில அது நன்மையாக மாறிவிடும் என்ற அடிப்படை அறிவு தெரிந்தவர்களாக நாங்கள் குழந்தைகளை வளர்க்கிறோமா? இல்லை. நம்முடைய குழந்தை வளர்ப்பு விதத்தில் ஒரு சிக்கல் இருக்குது. நிறைய பேர் இதை அறிய மாட்டேன்றாங்க. மார்க்கத்துக்கு முரணாக சில அனாச்சாரங்களையும் விதியத்துகளையும் மரணித்தவர்களுக்கு செய்ய வேண்டிய நிலைக்கு இன்று முஸ்லிம் சமுதாயம் தள்ளப்படுது. தாப்பன் பெற்றோர்கள் மரணித்து விட்டால் அவர்களுக்காக கத்தம் பாத்தியா கந்தூரிகள் அதை ஓதுகிறார்கள், ராத்திப்புகளை ஓதுகிறார்கள். இதற்கு மார்க்கத்தில் வழிகாட்டல் இல்லை. ஆனா அந்த குழந்தைகள் என்ன நினைக்கிறாங்க, பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்க, என்னுடைய பெற்றோருக்காக நான் ஓதினா அவர்களுக்கு நன்மை சேர்ந்து விடும், அவர்களுக்கு அது மறுமையில ஒரு ஃபாயிதாவாக அமைந்து விடும் என்று நினைத்து செய்கிறார்கள்.
ஆனா இஸ்லாத்தில் அதற்கு வழிகாட்டல் இல்லை, இஸ்லாம் அதை அனுமதிக்கவில்லை. மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நாம் அங்கீகரிக்காத வழிகாட்டாத ஒரு அமலை யார் செய்தாலும் அது ரத்து செய்யப்பட்டுவிடும். நாம் வழிகாட்டாத ஒரு காரியத்தை செய்தால் அது நரகத்தை பரிசளித்து விடும். மார்க்கத்தில் வழிகாட்டி அல்லாஹ்வும் ரசூலும் மாத்திரம்தான். ஆனா இந்த செய்தியை புரியாத பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள், அதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கல. குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்காதனால அதை புரியாத குழந்தைகள் தன்னுடைய பெற்றோர்களுக்கு நன்மை செய்வதாக நினைத்துக் கொண்டு எது மார்க்கம் செய்யுமாறு கட்டளையிடுகிறதோ அந்த துஆவை கேட்க மாட்டேன்றாங்க. அவர்களுக்காக மறுமையில இணை வைக்காத நிலையில் அந்த பெற்றோர்கள் மரணித்திருந்தால் அவர்களுக்காக இஸ்திக்பார் செய்ய மாட்டேன்றாங்க. ஆனா என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி மார்க்கம் வழிகாட்டாத விஷயங்களை செய்யறாங்க. அப்ப இதுக்கு என்ன காரணம்? இதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடிப்படையில பிரச்சனைகள் இருக்குது. என்ன அடிப்படை பிரச்சனை? பெற்றோர்கள் வளர்க்கும் போதே மார்க்கத்தின் சாயலில் வளர்க்கவில்லை. குழந்தைகளை நீங்க நினைக்காதீங்க, குழந்தைகள் ஆசிரியர்களை பார்த்து வளர்கிறார்களா? பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் வாத்தியாரை பார்த்து குழந்தைகள் வளர்கிறார்களா? அல்லது நீங்க யாராவது ஒரு மதரசால ஒரு ஹஸ்ரத் கிட்ட ஓத போடுறீங்க குர்ஆனை, அந்த மதரசால ஆலிம் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து தான் அந்த குழந்தை வளருமா? மனோதத்துவ நிபுணர்கள் என்ன சொல்றாங்க, உளவியல் துறை சார்ந்த நிபுணர்கள் என்ன சொல்றாங்க, குழந்தைகளுடைய ஹீரோக்கள் பெற்றோர்கள். பெற்றோர்கள் தான் அவர்களுடைய ஹீரோக்கள். தந்தையை ஒரு ஹீரோவாக, தன்னுடைய தாயை முழு வழிகாட்டியாக யாரு பார்க்கிறாங்க? குழந்தைகள் பார்க்கிறார்கள். ஏன் அப்படி பார்க்கிறாங்கன்னா, குழந்தைகளுடைய ஆயுட்காலத்தில் அதிகமான நேரத்தை பெற்றோர்களுடன் தான் செலவழிக்கிறார்கள். அந்த பெற்றோர்கள் கால நேரத்தை ஒதுக்குறாங்களா இல்லையான்றது தனி விவகாரம் என்றாலும், பொதுவாக சராசரியாக ஒரு குழந்தை தன்னுடைய வழிகாட்டியாக பெற்றோர்களை பார்க்கிறது அதிகமாக தாயை பார்க்கிறார்கள். தந்தை கூட வேலைக்கு போவாரு, லேட்டா எல்லாம் வீட்டுக்கு வருவாரு. ஆனா யார் இந்த குழந்தை பார்க்குது? தினமும் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் தன்னுடைய தாயாரை பார்க்கிறது. தாயிடமிருந்து படிப்பினைகளை பெற்றுக் கொள்கிறது. தாய்கிட்ட மார்க்கம் இல்லை என்று வைங்க, தாய்கிட்ட மார்க்கத்துடைய வழிகாட்டல் இல்லை என்று வைங்க, ஒரு நாளும் இந்த குழந்தை திருந்தாது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறாங்க, உங்களை பார்த்து ஒரு குழந்தை திருந்ததுண்டா நீங்க எப்படி இருக்கணும்? பொதுவா மூமின்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை, யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தகூலுன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாதவற்றை ஏன் பேருக்கு சொல்கிறீர்கள்? நீங்களே குழந்தையை உங்களை பார்த்து வளருது, நீங்கள் எதை கடைபிடிக்கிறீர்களோ அந்த அறிவுரைகள் எல்லாத்தையும் நீங்க குழந்தைகளுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் இல்லையா? சினிமா பார்க்க வேணாம் என்று குழந்தையை தடுப்பீங்க, நீங்க பார்ப்பீங்களா இல்லையா? பாடல்கள், ஆடல் பாடல்கள், கூத்து குமாரங்கள் கூடாது என்று குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பீங்க, சிறு வயசுல சொல்லிக் கொடுப்பீங்க. நீங்க தான் ஆசிரியர் இப்ப குழந்தைக்கு. ஆனால் நீங்கள் செய்கிறீர்களா இல்லையா? குழந்தைக்கு எதெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட காரியங்கள் என்று இருக்கிறோம், நீங்க மார்க்க அடிப்படையில் வளர்க்கணும் என்று நினைச்சு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க, நீங்க செய்யல. அல்லாஹ் கேட்கிறான், லிம தகூலுன மா லா தஃஅலூன், நீங்க செய்யாதீங்க ஏன் சொல்கிறீர்கள்? இப்ப என்ன பஞ்சாயத்தண்டா? நீங்களும் செய்யல. குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்காம இருக்கலாமா? முடியாது. குழந்தை கேடு கெட்டு போயிடுவான், அவனுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிரும். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், நன்மையை செய்ய சொல்லி இஸ்லாம் சொல்லுது. பெற்றோர்கள் குழந்தைகளை நன்மையை செய்ய வச்சு தொழுகை, நோன்பு போன்ற இபாதத்துகள் செய்வதற்கு பழக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. பெற்றோர்களே நோன்பு பிடிக்கல, பெற்றோர்களே தொழல, குழந்தைய தொலை வைக்கலாமா? நீ தொழுகு, டைமுக்கு நீ உழு செய், குர்ஆன் எடுத்து ஓது, எப்படி நீங்கள் சொல்வீர்கள்? குழந்தை திருப்பி கேட்கும், அம்மா நீங்க செய்யலையே, வாப்பா நீங்க செய்யலையே. கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? அல்ல அதனாலதான் கேட்கிறான், நீங்கள் எதை செய்யவில்லையோ அதை பிறருக்கு சொல்லாதீர்கள். குழந்தைக்கு சொல்ல முடியாது. சொல்ல முடியாது என்று விட்டுட்டீங்கன்னா குழந்தையுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகுமா? முதல்ல நீங்கள் உங்களை மாற்றிக் கொள்ள வேண்டும். நீங்கள் மாற்றாத வரை குழந்தைகள் மாறாது. எதிர்பார்க்காதீங்க. ஒரு தந்தை வருகிறான், தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொல்கிறான். என்ன அறிவுரை? மகனே, எக்காரணத்தை கொண்டு நீ சிகரெட் மட்டும் குடிச்சிடாதே. இவ்வளவுக்கும் மகனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய தந்தை, அவன் சிகரெட் குடிக்கக்கூடியவன், அவன் சிகரெட் குடிக்கிறார். இன்னும் சொல்ல போனால் சிகரெட்டை வரவழைக்கிறதே, கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வா என்று வரவழைக்கிறதே யாருக்கிட்ட சொல்லி? தன்னுடைய மகனுக்கு சொல்லிதான். பகல்ல சாப்பிட்டு வயிறு முட்டை சாப்பிட்டு ஏப்பத்தை விட்டுட்டு வீட்டில் இருப்பாரு. இருந்து மகனுக்கு சொல்லுவார், நீ போய் சிகரெட்டை வாங்கிட்டு வா. சில நேரம் அந்த சிகரெட்டை பத்த வைக்கணுமே, அதுக்கு கூட இவருக்கு ஒரு உருசுறுப்பு இருக்காது. ஏன்னா சாப்பிட்டாரு, ரொம்ப அதிகமா சாப்பிட்டாரு. பகல்ல கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ஒரு வேலைக்கு போகணுமா,
அதனால சிகரெட்டை பத்த வைக்கிற வேலை நிறைய வீடுகளில் யாரு செய்யறா? மனைவிமார்கள் தான் செய்வாங்க. பார்த்திருக்கிறீங்களா? நம் முஸ்லிம் சமுதாயத்தில் கூட இது நடக்குது. சில மனைவிமார்கள் சிகரெட் 2-3 டம் இழுக்கவும் செய்யறாங்க. பத்த வச்சு கொடுக்கணுமே, இழுத்து நெருப்பு கொல்லில எடுத்து வச்சு ஒன்று இழுத்தாதான் அது பத்தும், சும்மா வச்சா அது கரியாகி போயிருமே. அப்ப சில நேரம் மனைவிமார்கள் 2-3 டம் அடிச்சு தான் கொடுக்கிறது கனவட்ட சிகரெட்ல. இன்னும் சொல்ல போனா சில கட்டங்கள் என்ன நடக்கும் தெரியுமா? மகனுக்கு சொல்லியே பத்த வச்சு வர சொல்லுவான். அது சொல்லுவா, டேய் உமா தூக்கம், நீ சிகரெட்டை பத்த வச்சு கொண்டு வரணும், வாயில வச்சா பாத்துக்கோ அப்படின்டுவான். இவன் வைக்க மாட்டானா, நல்லா வச்சு வாப்பவே சொல்லிட்டாரு, 2 உரி உறிஞ்சிட்டு சிகரெட்டை கொடுத்துருவோம். வாப்பா பாரு சைஸ் என்னடா இப்படி இருக்குது, குறைஞ்சிருக்குது. இல்ல பத்த வைக்கும் போது அப்படி இப்படி போச்சு. மகனுக்கு கெட்ட விஷயத்துக்கு பழக்கிறது யாரு? தகப்பன் தான் பழக்கிறாரு. அப்ப நல்லோர் அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு பெற்றோராக ஒருவர் இருக்க வேண்டும் என்றால் முதல்ல அந்த பெற்றோரிடம் திருத்தம் இருக்க வேண்டும். நீங்கள் திருந்தாத வரைக்கும் உங்களுடைய குழந்தைய சாலிகான குழந்தைய அவங்களால மாற்ற முடியாது. எப்படி மாற்ற நினைக்கிறீங்க? மாறுவாங்களா? உளவியலை யோசிச்சு பாருங்க. பெற்றோர்களை எப்பயும் பார்க்குது. இப்போ ஒரு குழந்தை நீங்க சொல்ற அறிவுரைகளை வச்சுதான் வளருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. அறிவுரைகளை சொல்லி வளருவா? வளராது. சேலை பார்த்து தான் வளரும். அறிவுரையை சொல்லி வளர்றதா இருந்தா நீங்க எப்பயாச்சும் கூட கை குழந்தைக்கு நடக்கிற மாதிரி சொல்லி கொடுத்தீங்களா? நடக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தீங்களாவே? சொல்லி கொடுக்கல. எதையாவது பிடிச்சு சாப்பிடுறதுக்கு சொல்லி கொடுத்தீங்களா? சொல்லி கொடுக்கல. தாய்ப்பாலை மார்பகம் வழியாக நீ உறிஞ்சி குடிக்க வேண்டும் என்று சொல்லி யாராவது பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்களா? சொல்லி கொடுக்கவில்லை. அது இயற்கையாக அந்த குழந்தைகள் பார்த்து பெறக்கூடிய அறிவு, அதற்கு அல்லாஹ் தஆலா இயல்பாக வழங்கக்கூடிய அறிவை வைத்து அது வளர்கிறது. நாங்க என்ன நினைச்சிட்டோம் தெரியுமா? அறிவுரை பயனளிக்கும், நான் அறிவுரை சொன்னால் குழந்தை திருந்தும் என்று நினைத்து அறிவுரை சொல்லக்கூடியவர்களாக பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இந்த அறிவுரை கூட எப்படி வரும் தெரியுமா? அறிவுரை சொல்ல ஆரம்பிப்பான். நாங்கெல்லாம் அந்த காலத்தில் எப்படி தெரியுமா? ஒரு ஸ்டார்ட் வரலாறு மகனுக்கு தெரியும். வாப்பட பிளாஷ்பேக் ஆரம்பிச்சிட்டாரு. இது சொல்லுவாரு, அந்த காலத்துல நாங்க ஓடுற பாம்ப கையால பிடிப்போம் வேண்டுவான். நீயாவது பிடிக்கிறதாவது. மகனுக்கு வந்து தன்னை ஹீரோவாக்க காட்டி இல்லாத பொய்ய சொல்லி கொடுத்த உடனே அவன் மகனுக்கு என்ன நடக்குது? தன்னுடைய பெற்றோரை பத்தி, அப்பாவை பத்தி, தந்தையை பத்தி, ஆஹா இவர் வந்து கப்சாவை விடுறாரு, இவர் வந்து பொய்ய சொல்லி தர்றாரு, எப்படி ஓடுற பாம்பு பிடிப்பாரு. அந்த காலத்துல நாங்க வந்து இரும்ப சாப்பிட்டு ஜெமிக்கிற அளவுல இருந்தோம் வேண்டுவான். இரும்ப சாப்பிட்டு எப்போ ஜெமிக்குமா? ஜீரணம் ஆகுமா? அந்த காலம் என்று இழுக்கும் போதே பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? அறிவுரையை கேட்க கூடாதுன்னு முடிவுக்கு வர்றாங்க. முதல்ல பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்றன்ற பேர்ல இந்த அந்த காலத்துல நாங்க அப்படி என்ற அறிவுரை சொல்றதை விடுங்க. அறிவுரைகளை கேட்டு வளர்ற குழந்தைகள் இன்று இல்லை. அதான் உண்மை, யதார்த்தம். குழந்தை எப்படி வளருதுன்னா பார்க்குது. பார்த்து 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 வளரக்கூடிய ஒரு நிலையில் தான் குழந்தைகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்ப அறிவுரை சொல்லுது இல்லையா? அறிவுரை சொன்னாலும் அந்த குழந்தை கேட்கது இல்லையா? இவன் உடனே என்ன செய்யறான்? கண்டிப்போட நடக்க பார்க்கிறான். அறிவுரை சொல்லி கேட்கிறோம் இல்ல, இவனை அதட்டணும், இவனை மிரட்டணும், பயம் காட்டணும். கண்டிக்கிறதின் பெயரால் குழந்தைகளை என்ன செய்கிறார்கள்? பயமுறுத்துறாங்க. இந்த பயமுறுத்தி குழந்தைகளை வந்து வளர்க்க முடியாது. அன்பு காட்ட வேண்டும். நான் கேட்கிறேன், ஒவ்வொரு பெற்றோரிடமும் கேட்கிறேன், உங்களுடைய குழந்தைகளை கை குழந்தைகளாக இருக்கும் போது நீங்கள் முத்தமிட்டுக் கொண்டு இருந்தீர்கள். ஒரு 5 வயசுக்கு வந்த பிறகு நீங்கள் தினமும் முத்தமிடக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? உங்க பிள்ளைய தினமும் நீங்க முத்தமிடக்கூடியவர்களா இருக்கிறீங்களா? அதிகமா திட்டக்கூடியவர்களா இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. முத்தமிடுற பழக்கம் இருக்குதா? முத்தம் என்பது பாசத்தின் வெளிப்பாடு, அன்பின் வெளிப்பாடு. பாசம், தாய் வந்து தன்னை அரவணைக்கிறது, தந்தை தன்னோடு கைகோர்த்து கொண்டு இருக்கிறார் என்ற எண்ணம் ஒரு குழந்தையுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும் என்றால் அந்த குழந்தைகளை நாங்கள் முத்தமிட வேண்டும். முத்தமிடவில்லை. எங்களை பார்த்தாலே எப்படி இருக்குது? பயங்கரமா அறிவுரை சொல்லக்கூடிய, வந்துட்டாரு ப்ரொஃபசர், வந்துட்டாரு வாத்தியார், வந்துட்டாரு வாயை திறந்துட்டாரு, இப்ப எதையாவது சொல்லுவாரு. 5 வயசு குழந்தை இத வாயால சொல்லாது, அவன் மைண்டுக்குள்ள ரீடிங் நடக்கும். எப்ப சொல்லுவான் தெரியுமா? உங்களோட தோளோட தோல் வளர்ந்த பிறகு சொல்லுவான். அப்ப சொல்ல ஆரம்பிப்பான். என்னங்க நீங்க ஒழுங்கா இருங்க, எனக்கு சொல்ல வந்துட்டீங்களா? 10 வயசுல சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் அது வரை காட்டில் அவன் புதுசா 10வது வயசுல சொன்னான்னு நினைக்கிறீங்களா? அவன் உள்ளத்துக்குள்ள இது ஓடிக்கொண்டு இருந்திருக்குது. எப்படா இவனுக்கு நான் ரிட்டர்ன் கேள்வி கேட்கறது,
அந்த காலம் வரட்டும், அது அவன் எப்படி எடை போடுறான், தோலுக்கு தோல் வளர்ந்த பிறகு கேட்போம் அப்படின்றான். அப்படி இல்லாம குழந்தைகளை நம்முடைய வசத்திலே கட்டுப்பாட்டிலே வைக்கணும் என்றால் முதலாவது உளவியல் ரீதியாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட், அந்த குழந்தை 4 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, 5 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, 7 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, 10 வயசாகட்டுமே உங்க குழந்தை தானே முத்தமிட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஒரு வழிகாட்டலாக சொல்லி இருக்கிறார்கள். ஒரு கிராமவாசி வர்றார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்களை முத்தமிட்டு கொண்டிருக்கிறாங்க, முத்தமிடுறாங்க. இதை பார்த்து அவர் கேட்கிறாரு, துகப்பிலுன சிபியான ஃபமா நுகப்பிலுஹும், நீங்க என்ன சிறுவர்களை முத்தமிடுகிறீர்கள், நாங்கள் அப்படி முத்தமிட மாட்டோமே அப்படின்னு அந்த கிராமவாசி கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு ஜனாதிபதி 23 ஆண்டு காலமாக தாவா களத்தில் கடும் பிரச்சாரம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடியவர், அவருக்கு ஓய்வே இல்லை என்ற அளவுக்கு இரவிலும் அவருக்கு வேலை பளுக்கள் இருந்தது, பகலிலும் அவர்களுக்கு வேலை பளுக்கள் இருந்தது. சிறுவர்களை முத்தமிடுகிறார்கள், அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். நபிகள் நாயகம் முத்தமிட்டது தன்னுடைய குழந்தைகள் அல்ல, பொதுவாக சிறுவர்களை முத்தமிடுகிறார்கள். அப்போது அந்த கிராமவாசி கேட்கிறார், நாங்க இப்படி சிறுவர்களை முத்தமிட மாட்டோமே. கேட்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவ அம்லி குலக அன் நஸகல்லாஹு மின் கல்பிக அர் ரஹ்மா, அல்லாஹ் ஓண்ட உள்ளத்துல இருந்து கருணையை எடுத்து போட்டதுக்கு, பிடிலி எடுத்ததுக்கு நான் என்னடா செய்ய முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. உன் உள்ளத்துல கருணை இருந்தால் சிறுவர்களை நீ முத்தமிடு, முத்தமிடணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தை ஹசன் அவர்களை முத்தமிடுறதை பார்க்கிறாங்க. அப்ப அக்ரா இப்னு ஹாபிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அவர் கேட்கிறார், நபிகள் நாயகமே, இன்னலி அஸ்ரத்தன் மினல் வலதி, எனக்கு 10 குழந்தைகள் இருக்கிறார்கள். மா கப்பல்து மின்னு மஹதன், ஒரே ஒரு நாளாவது யாரையுமே நான் முத்தமிட்டதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ரசூல் என்ன செஞ்சாங்க தெரியுமா, நலர இலகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி பார்க்கறாங்க முகத்தை. நீ எல்லாம் ஒரு மனுஷரா, குழந்தை இருந்தா முத்தமிட கூடாதா, என்னடா முத்தமிடாம இருக்கிறாய்? ரசூலா சொல்றாங்க, மல்லா யர்ஹமு லா யுர்ஹம், யார் கருணை காட்ட மாட்டாங்களோ அவனுக்கு அல்லாஹ் கருணை காட்ட மாட்டான். நீ கருணை காட்ட பழகு. முதல்ல சிறுவர்களுக்கு குழந்தை, ஓம் பெத்த குழந்தைக்கு நீ முத்தமிடலண்டா நீ எப்படி அல்லாஹ்விடத்தில் கருணை காட்டப்படுவாய்? இந்த காருண்யத்தை காட்டணுங்க, அடக்கி ஆளக்கூடாது. சில பெற்றோர்களை பார்க்கிறோம், தன்னுடைய குழந்தை தனக்கு கிடைச்ச கொத்தடிமை மாதிரி ஏதாவது ஒரு சொன்னு வைங்க, அப்படி டுமுக்கண்டு ஒரு நடு முதுல குத்தி நண்டு வைங்க, அவன் அம்மா வாப்பாண்டு கத்துவான், அல்லாண்டு கத்துவான். அந்த அளவுக்கு எட்டு தட்டுப்புல கையை ஓங்குறது. குறிப்பாக தாய்மார்கள் கிட்ட கூடுதலான பாசம் இருக்கும். கூடுதலா பிள்ளைகளை கொடுமைப்படுத்துறது தாய்மார்கள் தான். காது நோண்டி எடுக்கிறது, மண்டலை கூட்டுறது, எதுக்கு எடுத்தாலும் திட்டுவாங்க. வார்த்தைகளை சொல்லலுமா, தான் பெற்ற குழந்தைக்கு நீ பிறந்து அந்த உசுரை வாங்குறாயிடாண்டுவாங்க. நீ பிறந்து என்னுடைய உசுரை வாங்குறாய், நீங்க உசுர தியாகம் செய்யற அளவுல தியாகம் செஞ்சுதானே குழந்தைய பெத்தெடுத்தீங்க. அதை நீங்க சொல்லி காட்டலாமா? அல்லாஹ் இந்த குழந்தை உங்களுக்கு முதலாவதாக உங்களுடைய கருவறையில் தங்க வைக்கும் நேரத்தில் உங்களுக்கு அல்லாஹ் தந்த கண்ணியம் என்ன தெரியுமா? நான் ஒரு பெண்மணி தாய்மையை அடைந்திருக்கிறேன். இந்த தாய்மை என்ற கண்ணியத்தை தந்தது யார்? அல்லாஹ் கொடுக்குறான். எதன் மூலமா கொடுத்தான்? நீங்க பெத்தெடுக்கிற குழந்தை மூலமா தானே கொடுக்குறான். அப்ப அந்த குழந்தைய எதுக்குடா பிறந்த உசுரை எடுக்கிறான்னு சொல்லலாமா? தான் பெத்த குழந்தைக்கு மூஞ்சப்பாரு, முகரக்கட்டைய பாரு, குரங்கு மாதிரி எண்ணுவாங்க. அப்ப உங்களோட கண்ணாடி முன்னுக்கு நீங்க பார்த்து சொல்லிக்கோங்க, உங்க மூஞ்சிட சாயல் தான் குழந்தைக்கு இருக்கும். ஒண்ணு உங்க கணவர் குரங்கு மாதிரி, அல்லது நீங்க குரங்கு மாதிரி, அதனால தான் உங்க குழந்தை குரங்கு மாதிரி பிறந்துச்சு இப்படி சொல்லலாமா? மூதேவி என்றுவாங்க. மூதேவி என்றா இந்த சீதேவி மூதேவி என்று கடவுள் நம்பிக்கை. அது சீதேவி என்றா நல்ல வரக்கத்தை செய்யக்கூடிய ஒரு பெண் கடவுள். மூதேவி என்றா கஷ்டத்தை தரக்கூடியவங்க. இவங்க மூதேவி என்று பிள்ளைக்கு பேசினா நீ ஒரு மூதேவி, என்னது நீ எங்களுக்கு சிரமத்தையும் துர்ப்பாக்கியத்தையும் கஷ்டத்தையும் தருவதற்காக பிறந்தவன் என்று அந்த குழந்தையை சொல்கிறார்கள். இப்படி சொல்லலாமா? இன்னும் சொல்ல போனால் குழந்தைகளை எப்படி திட்டுறாங்கடா, எப்படி அதட்டுறாங்கடா, குழந்தைகளுக்கு நாசமா போன்றாங்க. பெத்த குழந்தைக்கு நாசமா போன்னு சொல்லலாமா? நீ உருப்படவே மாட்டாய், நீ கொள்ளையில போக, நாசமா போக, இப்படி என்று திட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக பெண்கள் சபிப்பதனால்
நரகத்தில் அதிகமாக இருப்பார்கள் என்றாங்க. இந்த சபித்தல் என்ற தன்மை தாய்மார்களிடம் தான் அதிகமாக இருக்குது. தந்தைமார்களும் செய்கிறார்கள். இதை செய்யலாமா? ஒரு செய்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுக்கிறாங்க. எப்படி தடுக்கிறாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கே நீங்கள் சாபத்தை கேட்டுக் கொள்ளாதீர்கள். நபிகள் நாயகம் சொல்றாங்க, உங்களுக்கே நானே நாசமா போகட்டுமே நாங்க சாபம் கேட்க கூடாது. அதே மாதிரி வலா ததுஉ அலா அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சாபத்தை கேட்காதீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிள்ளைக்கு நாசமா போன்னு சொல்லுவீங்களா? சொல்லக்கூடாது. வலா ததுஉ அலா ஹதமிக்கும், உங்களுடைய பணியாளர்களுக்கு நீங்கள் சாபத்தை கேட்காதீர்கள். வலா ததுஉ அலா அம்வாலிக்கும், உங்களுடைய செல்வத்துக்கு நீங்கள் சாபத்தை கேட்காதீர்கள். இந்த வீட்டு நாசமா போக, இந்த வீடு இடிஞ்சு விழ, இப்படி கேட்க கூடாதாம். ஏன் தலையில இடி விழ இப்படி எல்லாம் பேசுவாங்களா? இப்படி பேசாதீர்கள். ஏன் தெரியுமா? லா துவாஃபிகு மினல்லாஹி தபாரக வ தஆலா சாஅத்தன் நைலின், ஒரு நேரம் அல்லாஹ்விடம் இருக்கிறது. ஃபியா அதாவுன், அந்த நேரத்தில் அல்லாஹ் துஆக்களை அங்கீகரிப்பான். ஃபயஸ்தஜீப லக்கும், அந்த நேரத்தில் அல்லாஹ் பதிலளித்து விட்டால் அது உங்களுக்கு பலித்து விடும். நாசமா போன்று குழந்தைகளை திட்டுறீங்களே, அல்லாஹ் அதை துஆவாக ஏற்றுக்கொண்டு அதை அங்கீகரிச்சு அல்லாஹ் பதிலளிச்சான்டா, நீங்க பெற்ற குழந்தை நாசமா போயிடும். இந்த நிலைமை உருவாகணுமா? இதுக்கு திட்டக்கூடாதுன்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி பேசாதீர்கள். அன்பான வார்த்தை சொல்லுங்க. குழந்தைகளை பாராட்டி பேசுங்க, பாராட்டுங்க குழந்தைகளை. அந்த குழந்தைகிட்ட ஒரு செயலை பார்த்து ரசிச்சு பாருங்க. ஆஹா, இப்படி அருமையா செய்றீங்க, அழகா செய்றீங்க, நல்ல டேலண்டா இருக்குது, நல்ல திறமைசாலி, நீங்க உங்களுக்கு எல்லா விஷயமும் நல்ல கிரகித்து கொள்ற சக்தி இருக்குது. இப்படி உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் பாராட்டி பேசி இருக்கிறீர்களா? கேட்கிறோம் நாங்க. ஒரு குழந்தை விளையாடி கொண்டு இருக்கும், உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணும், திட்டுவீங்க. எப்பயாவது நீங்க சந்தோஷப்படக்கூடிய விதத்தில் ஒரு காரியம் செய்யும் போது அந்த குழந்தையை பார்த்து நீங்கள் தட்டி கொடுத்து அப்படி அந்த குழந்தையை பாராட்டி கொஞ்சம் உயர்த்தி பேச இருக்கிறீங்களா? பேச மாட்டீங்க. ஏன்? அதை நீங்கள் அற்பமாக நினைப்பீர்கள். நானாவது என் குழந்தைக்காவது பாராட்டி பேசுறதுல என்ன நடக்க போகுது? இதுல வேறமாய் நடக்கும். என்ன வேறமாய்? குழந்தைய பாராட்டி பேசுறன்ற பேர்ல பக்கத்து வீட்டுக்காரனோட ஒரு பிரச்சனையை போட்டுக்கொண்டு வந்து குழந்தை அண்டை வீட்டாரில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையுடன், இந்த குழந்தையுடைய வயசுக்கு ஒத்ததான ஒரு வயதில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையுடன் சண்டை போட்டு வீட்டுக்கு வந்தா நியாயத்தை பார்க்காம, நேர்மையை பார்க்காம, அப்போ உடனே சைடு எடுக்கிறது. நான் பெத்த புள்ள, ஏன் குழந்தை தங்கம், நாங்க பெத்தது தங்க கட்டி மாணிக்கம் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடாது. அந்த இடத்துல நீதியை பேசணும். குழந்தைகளுக்கு நீதியை கற்றுக் கொடுக்க வேண்டும். நீ செய்தது சரியா, அவன் செய்தது சரியா, அண்டை வீட்டாராக இருக்கட்டும், என்னுடைய பரம எதிரியாக இருக்கட்டும், அவனுடைய காரியத்தில் நியாயம் இருந்தால் அந்த தரப்புக்கு பக்கச்சார்பாக பேச கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்க அப்படி பேசுறது இல்ல. நாற்பத்த குழந்தை எப்படி அடுத்த வீட்டுக்காரி முன்னாடி நான் எப்படி விட்டு கொடுக்கிறது? இப்ப அந்த குழந்தைக்கு நீங்க ஒரு படிப்பினை கொடுக்குறீங்க. என்ன படிப்பினை? கெட்ட முன்மாதிரி. அநியாயம் செய்தாலும் ஒரு இனத்துக்கு சார்பா இருக்கணும், பக்க சார்பா இருக்கணும். எங்க நாங்க வந்தா, எங்களுடைய குடும்பம் என்று வந்தா, நம்முடைய தெரு என்று வந்தா, நம்முடைய பகுதி என்று வந்தா, இந்த நாங்க அநியாயம் நடந்தாலும் அதுக்கு எதிராக பேசக்கூடாது, நியாயத்தை பேசக்கூடாது என்ற ஒரு விதமான தவறான ஒரு படிப்பினையை நாங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கிறோம். குழந்தைகளை கண்டிக்கிறதுக்கு நீங்க திட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சில வழிமுறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். சில காரியங்களை நாங்கள் தடுக்க வேண்டும். அன்பென்ற பேர்ல குழந்தை எதை செஞ்சாலும் பரவாயில்லை என்று விட முடியாது. தவறான காரியங்கள் செய்கிறதா, தவறை தடுக்க வேண்டும். ஆனால் அந்த தவறை தடுக்கிறோம் என்ற பேர்ல வரம்பு மீறாது என்றோம். ரசூலா எப்படி தவறை தடுப்பாங்க? இந்த பார்வை இருக்குது, பார்வையாலே ரசூலா தவறுகளை திருத்தி இருக்கிறாங்க. பார்த்து இருக்கிறீங்களா? ஒரு ஹதீஸ்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் ஏதோ ஒரு காரியத்தை வெறுத்தாலோ அல்லது ஒரு காரியத்தில் கோபம் கொண்டாலோ அவர்களுடைய முகம் அதை காட்டிவிடும். ஒன்றை செய்யணுமா செய்யக்கூடாதா, செய்யுங்க கட்டளையிட்டு பேசுவாங்க, செய்யக்கூடாது தடுத்து கட்டளையிடுவாங்க. இப்படியும் செய்திருக்கிறார்கள். சில விஷயங்களை பேச்சே இல்லாமல் பேசவே மாட்டார்கள். முக பாவனை இருக்கிறதே, அது அனுமதிக்கப்பட்டதா தடுக்கப்பட்டதான்னு காட்டுவாங்க. பூ பறிக்கிறதுக்கு அதுக்கு கோடரி, பூ பறிக்கணும், அதுக்கு கோடரி எடுத்து போயிட்டு கொத்தணுமா? கிள்ளி விட்டா வரப்போகுது. எதை நகத்தால கிள்ளணுமா? அதே கோடரியால நாங்க பறிக்க போறோம்.
அப்ப நாங்க என்ன நினைக்கிறோம், எது சாத்தியமே இல்லையோ அந்த விஷயத்துல குழந்தைகளை நான் நம்முடைய கோபத்தையும் நம்முடைய ஆக்ரோஷத்தையும் அந்த குழந்தைகளுக்கு காட்டுவதாக நாங்கள் நினைத்துக் கொண்டு நம்முடைய குழந்தைகளை நாம் படுகொலியில் தள்ளுகிறோம். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உளவியல் சொல்கிறது எந்த ஒரு குழந்தையும் திட்டுவதனால் திருந்தியதே கிடையாது. ஒரு பெற்றோர் திட்டியதனால் திருந்திய குழந்தை என்று ஒரு சேவை கூட தகவல் கொடுக்கல. நீங்க திட்டி குழந்தைகள் திருந்தவில்லை, நீங்கள் கண்டித்து அடித்து குழந்தைகள் திருந்தவில்லை என்று சொல்கிறது. அப்ப எதுக்கு அந்த வழிமுறையை கையாளணும்? லேசா இருக்கும், ஏதாவது கோபம் வந்தோடனே கையில இருக்கிற ஒரு பொருளால இழுத்து அடிக்கிறது இருக்குது, லேசா இருக்கும். திருத்தம் நடக்குமா? எங்க திருத்தம் நடக்கலையோ அதை எதுக்காக செய்றீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு குழந்தைகள் தவறு செய்யும் போது சுட்டி காட்டினார்கள். எப்படி சுட்டி காட்டினார்கள்? வெறுமனே வேணா, அப்படி செய்யாது, இப்படி செய்யாது, அல்லாஹ் சுடுவான், இப்படி சொல்லி கொடுக்காம ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த வழிமுறை என்ன தெரியுமா? தவறா செய்யக்கூடாதா காரண காரியத்தை எடுத்து சொல்கிறார்கள். நீங்க நினைப்பீங்க அந்த குழந்தைக்கு அந்த காரணம் காரியம் விளங்குமா விளங்காதான்னு நீங்கள் யோசிப்பீர்கள். இப்ப இருக்கிறவன் நல்லா விளங்குறான், அந்த காலத்தில் உள்ள குழந்தைகளும் விளங்கினாங்க. அதனால தான் நபிகள் நாயகம் இந்த வழிமுறையை கையாண்டார்கள். அனைவரும் தெரிந்த ஒரு செய்திதான். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைத்துல் மாலுக்கு குமிந்த அந்த பேரித்தம்பழம் குவளையில் ஒரு பேரித்தம்பழத்தை எடுத்து விளையாடி கொண்டு இருந்தார்கள். ஒன்றை எடுத்து தன்னுடைய நாவிலே ஹசன் அல்லது உசைன், அறிவிப்பாளர் சந்தேகத்தில் சொல்றார், ரெண்டு பேர்ல ஒருத்தர் என்ன செய்கிறார், அந்த பேரித்தம்பழத்தை சாப்பிடுறாங்க. சாப்பிடும் போது ரசூல் என்ன வழிமுறையை கையாண்டாங்க? தப்பான காரியமா, குழந்தை தானே, கண்டிக்க கூடாது, ஏசக்கூடாது, திட்டக்கூடாது என்று மௌனமாக இருக்கவும் இல்லை. அதே நேரத்தில் கண்டிக்கிறோம் என்ற பேர்ல வரம்பு மீறவும் இல்லை. காரணத்தை சொல்றாங்க பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? அந்த குழந்தை கிட்ட கேட்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அமா அலிம்த அன்ன ஆல முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யகூலுன ஸதகா. ஏ சிறுவனே, உனக்கு தெரியாதா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு இந்த சதகா பொருட்கள் தடை செய்யப்பட்டிருக்கிற என்ற செய்தி உனக்கு தெரியாதா? அப்படி கேட்கிறாங்க. இது தடை செய்யப்பட்டுள்ளது, இந்த செய்தி தெரியாதா? அப்ப ஒரு சிறுவனாக இருக்கிறார் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லது உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹ் மார்க்க கொள்கையை எடுத்து சொல்றாங்க, ஒரு நிலைப்பாட்டை எடுத்து சொல்கிறார்கள். சதகா பொருட்கள் எங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது, அதை எப்படி நீங்கள் சாப்பிடலாம்? வாயில விட்டு விரல விட்டு பேரித்தம்பழத்தை வெளியே எடுத்துட்டு துப்புடா, என்ன காரியத்தை பார்த்திருக்கிற சனியனே என்று சொல்லல. என்ன சொன்னார்கள்? விளக்கத்தை சொல்றாங்க, காரணத்தை சொல்றாங்க. குழந்தை போயிட்டு ஃப்ரிட்ஜை திறக்குதா, திறந்து திரும்ப மூடுதா, காரணத்தை சொல்லுங்க. ஏவா, நீ ஃப்ரிட்ஜை திறந்து மூடினா என்ன நடக்கும்? அதுல இருக்கிற குளிரெல்லாம் என்ன செய்யும்? வெளியே வந்துடும். திரும்ப அது கூலாகிறதுக்கு டைம் போகும். அப்படி டைம் போகும்போது ஏற்கனவே ஒரு உணவுப் பொருளை பாதுகாக்கிறதுக்கு வச்சிருப்போம், அதுக்கு இருக்க வேண்டிய தேவைப்படுற கூழ் குறைஞ்சா அது கெட்டு போறதுக்கு வாய்ப்பு வரும். ரெண்டாவது, நீ குளிர அடிக்கடி வெளியே நீ டோரை ஓபன் ஆகும்போது அந்த குளிர் வெளியே போறதுனால அது திரும்ப அந்த உள்ளுக்கு குளிரை ஏற்படுத்துறதுக்கு கரண்ட் அதிகமாக செலவாகும், பொருளாதார சிக்கல் ஏற்படும் என்று சொல்லி கொடுங்க. அவன் விளங்குவான், திரும்பவும் செய்வான். சொன்னதனால உடனே மாறுவான் என்றது இல்ல, திரும்ப அதே தவறை மீண்டும் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 2-3 தடவை சொல்லி கொடுங்க, காரணத்தோட சொல்லுங்க, விளங்குவான். வெளியில போய் மண்ணு விளையாடுறானா, விளையாடுனா சொல்லி கொடுங்க, இப்படி மண்ணு விளையாடுறாயே அசுத்தமா இருக்குது, இதனால கையில சிரங்கு ஏற்பட்டு அல்லது வேறு விதமான நோய்கள் ஏற்பட்டு உனக்கு அது உடல் நலத்தை பாதிக்கும், விவரத்தை சொல்லி கொடுங்க. நம்மாக்கள் தான் கேள்வி கேட்டாலே பயமே, குழந்தைகளுக்கு கேள்வி கேட்டா பயத்துல நடுங்கிறதுனால எதையும் சொல்லி கொடுக்கறது இல்ல. உங்களுக்கு அவன் விளங்குவானா விளங்காதான்றது நீங்க யோசிக்கிறீங்க. அவன் அறிவில் வளர்ந்து கொண்டிருக்கிறான், ஒவ்வொன்றை நுணுக்கமாக படிக்கிறான். அப்ப அவன் கேட்பான், இதுதான் காரணமா, அப்ப சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. இதான் உளவியல் சொல்லுது. அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு சிறுவன் ரசூலுல்லாஹ்க்கு முன்னிலையில உணவு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அவன் என்ன செய்யணும்? தன்னுடைய பகுதிக்கு முன்னாடி தான் இருக்கக்கூடிய இடத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உணவை தான் சாப்பிடணும். அவன் அங்கங்க கையை போட்டு இல்லாததெல்லாம் எடுத்து அப்படியே சாப்பிடுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்க்கறாங்க.
பார்த்து சிறுவன் தானே என்ன செய்தாலும் பரவாயில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டார்களா? விடவில்லை. ஏன் விடவில்லை தெரியுமா? சொல்லிக் கொடுக்கணும். ஒரு இறை தூதர் ஒரு தந்தையாக இருந்து பாருங்க எப்படி சொல்லிக் கொடுக்கிறான். யா குலாம், ஏ அருமை மகனே, சம்மில்லாஹ, நீ அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லு. சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்திய நீ என்ன கண்டனிண்டமாய் சாப்பிடுறது? சாப்பிடுவதற்கென்று சில ஒழுங்குகள் இருக்கிறது. சம்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயரை சொல். வக்குல் பியமீனிக, உன்னுடைய வலது கரத்தால் சாப்பிடு. வக்குல் மிம்மா யலீக, உனக்கு முன்னால் இருப்பதை சாப்பிடு. நீ அங்கங்க இருக்கிறதெல்லாம் இழுத்து சாப்பிடாத. முதல்ல பிஸ்மி சொல்லு, வலது கரத்தால சாப்பிடு, உனக்கு முன்னாடி உள்ளதை சாப்பிடு என்று அறிவுரை சொல்கிறார். நாங்க நினைக்கிறோம் நாங்க சொல்ற அறிவுரை காரண காரியத்தோட சொன்னால் அந்த குழந்தைக்கு விளங்காது. இந்த நபித்தோழர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் சொல்றார், ஃபமா ஜாலத் தில்க தஅமதி பஅத், என்னுடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹ்வுடைய இந்த அறிவுரைக்கு பிறகு ஒரு கட்டத்தில் கூட இந்த வழிமுறையை நான் விட்டதில்லை. இந்த முறையில தான் நான் சாப்பிட்டேன் என்றாங்க. அவர் குலாம் என்று தான் சொல்றாங்க. குலாம் என்றா பருவ வயதை அடையாது, அதே நேரத்தில் கை குழந்தை அல்லாத இடைப்பட்ட வயதில் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. 3 வயசு குழந்தைக்கு இது பொருந்தும், 14 வயசு பருவ வயது அடையாத ஒரு குழந்தைக்கும் பொருந்தும். அப்ப இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு காரண காரியத்தோட அறிவுரை சொல்லுங்க. வெறுமனே வேணாம், செய்யாதே, அப்படி பண்ணாதே, இப்படி பண்ணாதே என்று தடுத்தால் மீண்டும் மீண்டும் அந்த குழந்தை அந்த தவறை செய்து கொண்டே இருக்கும். அப்ப ஏச்சு பேச்சு என்பது ஒரு குழந்தையை வளர்க்காது, அது அழிவின் பக்கம் விட்டு சென்று கொண்டிருக்கும். நீங்க ஏசுறதுனால ஒவ்வொரு குழந்தையுடைய மன வலிமையையும் அந்த குழந்தை இழக்கிறது. எனக்கு ஏறாது, இதுக்காக முடியாது, என் வாப்பா வந்து என்ன ஒதுக்குறாரு, என்னுடைய தாய் வந்து என்ன வெறுக்கிறா. இன்று அதிகமான குழந்தைகள் மனநோயாளிகளாக இருக்கிறதுக்கு அடிப்படையான காரணம் இதுதான். நீங்க கோபத்துல தான் யோசிப்பீங்க, உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகள் காரணமாக நீங்கள் திட்டி இருப்பீர்கள். ஆனால் அந்த குழந்தையிட மனநிலை என்ன தெரியுமா? எனது தாய் என்னோடு இரக்கம் இல்ல, அன்பு காட்டுறாங்கல்ல, என்னோட பாசம் இல்ல என்று அந்த குழந்தையிட மனசுல ஆழமா பதியுது. என்னுடைய தந்தை என்னோடு அன்பாக பாசமாக நடப்பதில்லை என்று குழந்தையிட மனசுல பதியுது. திடீரென்று நகத்தை கடிக்க ஆரம்பிப்பான். பார்த்து இருக்கிறீங்களா? உங்க குழந்தைகள், நம்ம குழந்தைகள் என்ன செய்யும்? நல்லாதான் இருப்போம், கோவத்துல தான் பேசிருப்போம், நாங்க திட்டினதே நினைச்சிருக்க மாட்டோம். திடீரென்று நகத்தை கடிப்பான். நகத்தை கடிச்சா பசிக்கு கடிக்கிறானா? நவன் கடிக்கிற நகத்தை சாப்பாடா கொடுத்தீங்களா? அப்படித்தான் உணவு பழக்கத்தை வச்சீங்களா? இல்ல, நகத்தை கடிக்க ஆரம்பிக்கிறான்டா அவன் மனசு பாதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அவன் உளவியல் ரீதியாக தன்னம்பிக்கையை இழந்து அவன் மன ரீதியாக வலிமை இழக்க ஆரம்பித்து விட்டான் என்று அர்த்தம். இந்த நிலைக்கு நாங்கள் குழந்தைகளை இட்டு செல்லக்கூடாது. சரி, படிச்சு வாழ்ந்து மதரசாக்கு அனுப்பினா அங்க என்ன நடக்குது? ஹஸ்ரத்மார்கள் என்ன பண்றாங்க? பள்ளிவாசல்ல போனாலே பெரியோரு பெரம்ப வச்சிருப்பாங்க. பெரம்ப வச்சு அடி அடி என்ன பிள்ளைகளை அடிக்கிறது தான் வேலை. அடிச்சா வளர மாட்டான், அடிச்சா தவறான காரியத்தில் தான் ஈடுபடுவான். சூரா ஃபாத்தியா ஓத வரலையா? பெரம்ப வச்சு அவனுக்கு ஓதல் வருமா? என்ன பழக்கத்தை சொல்லி கொடுத்தாங்க? பெரம்ப கண்டா சைத்தான் ஓடிடுவான். குர்ஆன்ல இருக்குதா, ஹதீஸ்ல இருக்குதா? பெரம்ப கண்டா சைத்தான் ஓடிடுவான். அப்ப வந்து நீங்க தானே நல்வழியில இருக்கணும். மார்க் அடிப்படையில் நிறைய மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் நடக்குது. பெரம்ப கண்டா சைத்தான் ஓட்டினா நேர்வழி அடங்கி இருக்கணுமே. அப்ப நேர்வழி யாரெல்லாம் நேர்வழியை பெறணுமோ நபிகள் நாயகம் என்ன சொல்லி இருக்கணும்? ஒன்னும் பண்ண தேவையில்லை. நீங்க சைத்தானுடைய தீண்டுதல் இருந்து பாதுகாப்பு பெறணும் என்றா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லாதீங்க. ஒவ்வொருத்தரும் பெரம்பண்ட மாட்டிக்கோங்க, களத்தில் அண்டிப்பாங்க. இப்படி சொன்னார்களா? பெரம்ப கண்டா சைத்தான் ஓடுமா? பெரம்ப வச்சுதாங்க சைத்தான் வந்து உருவாக்குது. ஏன் உளவியல்ல சொல்றாங்க, நீங்க குழந்தைய அடிக்க அடிக்க என்ன நடக்குதுண்டா அப்படியே தன்னம்பிக்கையை இழந்து குழந்தைகளோட உள்ளம் அப்படி கடினமாகி ரவுடிசத்துக்கு மாறுது. இன்று சேவை எடுக்கிறான், அண்ட வேலை யாரு இருக்கிறா? ரவுடித்தனம் யார் அதிகமா செய்யறா? யாரு வந்து அதிகமா சிறைச்சாலைகள்ல காலங்களை கழிக்கிறா? தேடி பார்த்தா பெற்றோர்கள் பிரம்பை கொண்டு வளர்த்தவர்கள். பிரம்ப எடுத்து அடிச்சு கண்டிக்கிறோம் என்ற பேர்ல தாறுமாறாக அடிச்சு வளர்த்த குழந்தைகள் தான் அதிகமான கிரிமினல் காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவன் மதரசாக்கு நாங்க போட்டோம்னா நாங்க போடுறது குர்ஆனை படிக்க, நபி வழியை படிக்க, என்ற பிள்ளைகளை ரவுடிகளாக்குறதுக்காக அல்ல.
பெரம்பு வச்சு அவங்க செய்யணும் என்று முஸ்லிம் அல்லாத ஒரு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை நீங்கள் எடுத்து காட்டுங்க. பெரம்பு இருக்குமா? கோயில்ல பெரம்பு இல்ல, பன்சலையில பெரம்பு இல்ல, சர்ச்சில் பெரம்பு இல்ல, நம்ம மദ്രസാக்களை மட்டும் ஏன் பெரம்பு? அவங்க கிட்ட இல்லாத காருண்யம் வந்து நம்ம அவங்க கிட்ட இருக்கிற காரியம் நம்ம மார்க்கத்தில் இல்லையா? எவ்வளவு விஷயங்கள் நபிகள் நாயகம் வழிகாட்டுறாங்க. அப்ப இந்த வழிமுறைகளை மாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தை அவங்கள வந்து என்ன செய்யறாங்க, களத்துக்கு மேல வச்சு அவங்க தொழுகை கூட நடத்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைனப் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய பேர குழந்தை, தன்னுடைய மகளுக்கு ஒரு குழந்தை இருக்கிறாங்க, அவங்களோட பேர் வந்து உமாமா. ரசூல் ஒரு முறை தொழுகை நடத்துறாங்க. தொழுகை நடத்தும் போது அந்த குழந்தை என்ன செய்யுது, ரசூலுல்லாஹ்வுடைய தோளுக்கு மேல ஏறி சுஜூத்ல இருந்து தலையை உயர்த்த முடியாதவாறு அந்த குழந்தை வந்து இடையூறு செய்து. ரசூலுல்லாஹ் நீண்ட நேரம் சுஜூத்ல இருக்கிறாங்க. பின்னாடி நபித்தோழர்கள் பார்த்து முடியாம ஒருத்தர் எந்திரிக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் இவ்வளவு நேரம் சுஜூத்ல இருந்து தலையை உயர்த்தல, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்க்கறதுக்காக வேண்டி எலும்பி தலையை உயர்த்தி பார்த்தா ரசூலுல்லாஹ் மேல வந்து தன்னுடைய பேர குழந்தை உமாமா இருக்கிறார். இதை பார்த்துட்டு தொழுகை முடிச்சோன்னே ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே என்ன இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி செஞ்சீங்க, வளமையா மாற்றம் செஞ்சு நீண்ட நேரம் வந்து சுஜூத்ல இருந்தீங்களே, என்ன காரணம், தொழுகையில் ஏதாவது வித்தியாசங்கள் வந்துருச்சா? நபிகள் நாயகம் சொல்றாங்க, இல்லை, என்னுடைய பேர குழந்தை உமாமா என்னுடைய மேனியிலே ஏறியவனாக சுஜூதிலே நான் இருக்கும்போது தலையை உயர்த்த முடியாதவாறு தடுத்து கொண்டிருந்தான். அவனுடைய மன சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பவில்லை. இமாம் ஜமாத் நடக்குது இவ்வளவுக்கு. அவனுடைய மன சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பவில்லை, அதனால் தான் அவனாக அதை விடும் வரைக்கும் நான் தாமதித்தேன். நீங்க ஒரு வேலை செய்றீங்க, சமைச்சு கொண்டு இருக்கிறீங்க, தாய்மார்கள் உங்களை புள்ள வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, என்ன செய்வீங்க? தக்காளி வெட்டி கொண்டு இருந்தா தக்காளியால அவன் மூஞ்சிக்கு அடிப்பீங்க இல்லையா? அவன் கேரட்டை வெட்டி கொண்டு இருந்தா கேரட்டை வாய்க்குள்ள போட்டுருவீங்க. ஏதாவது ஒரு சோஸ் பேனை கையில வச்சிருந்தா சோஸ் பேனில் அப்படியே டுமுக்குன்னு ஒரு முதுகுல ஒரு குத்து. இதானே நடக்கும். தந்தை வந்து வீட்டில் ஏதாவது ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார், ஆபீஸ் வேலையை வீட்டில் பார்த்து கொண்டு இருக்கிறார். இவன் வந்து டிஸ்டர்ப் பண்றான், லேப்டாப் இழுக்கிறான், அல்லது வந்து மடியில வந்து உட்கார்றான், ஒரு சிந்திக்க விட மாட்டேன்றான். உடனே என்ன செய்வீங்க? கடும் போக்கில் நீங்க அந்த குழந்தைய அணுகிறீங்க. இந்த வழிமுறை இஸ்லாம் தடுத்திருக்கிறது. தொழுகையை விடவா முக்கியமான பணி? அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பொறுமையாக தொழுகையை மேற்கொண்டார்கள் என்றால் நாங்கள் ஏன் பொறுக்க முடியாது? நம் குழந்தைகள், நம் செல்வங்கள், நாங்கள் கவனமாக அவர்களை வளர்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் மார்க்கத்துக்கு முரணான காரியம் செஞ்சா தட்டி கேட்கணும், அதை விட்டுறக்கூடாது. குழந்தையா இருந்தாலும் மார்க்கத்துக்கு முரணாக செய்கிறதா, ஏன் மகன் தான் என்று சொல்லி அதை அங்கீகரிக்க கூடாது. ஏண்டா இந்த குழந்தைகள் எங்களுக்கு சோதனை அமைந்துவிடும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வஅலமு அன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு ஒரு ஃபித்னாவாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலையும் நம்முடைய குழந்தைகளை வளர்க்கும் போது மிகவும் தூர நோக்கத்தோட, மிகவும் கவனமாக, நம் குழந்தைகளுடைய உளவியல் ரீதியான எந்த ஒரு பாதிப்பும் வராமல் அவர்களை வளர்க்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ப நாங்கள் குழந்தைகளை தவறான ஒரு வழிகாட்டலை நோக்கி நம் பெற்றோர்கள் வந்து நிறைய வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, குழந்தைகளுக்கு கல்வியை கொடுக்கணும். இந்த கல்வியை கொடுக்கணும் என்ற பெயர்ல கூட நாங்கள் எதை கல்வியா கொடுத்தோம்? கல்வி என்பது முக்கியமான ஒன்று. இஸ்லாம் அதை ஆதரிக்குது. கண்டிப்பாக ஒவ்வொருவரிடமும் கல்வி என்றது இருக்கணும் என்று சொல்லி இஸ்லாம் சொல்லுது. இந்த கல்வியை வந்து சரியான முறையில் நாங்கள் கொடுத்தோமா? சரியான கல்வியை வழங்கினோமா? வழங்கவில்லை. என்ன கல்வியை வழங்குறோம்? அவன் போறான், நர்சரிக்கு போறான். நர்சரிக்கு போனா பாபா பிளாக் ஷீப் ஹேவ் யூ எனி வூல், இதான பாட்டு. பாபா பிளாக் ஷீப் சொல்லி கொடுக்குறாங்க, அல்லது ஹாப்பி பர்த்டே டு யூ சொல்லி கொடுக்குறாங்க, அல்லது சில ஆங்கிலத்தில் சில போயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. இதை மனநமிட்டால், இதை மனப்பாடம் செஞ்சா நம்ம மக்களுக்கு என்ன? நம்ம குழந்தை ஹாப்பி பர்த்டே சொல்லுது, பாபா பிளாக் ஷீப் சொல்லுது, நல்ல போயம் தெரியும் என்று அதை பாராட்டுறோம். மனப்பாடம் செய்வது ஒரு கல்வியா? மனப்பாடம் என்பது பூரணமான ஒரு கல்வியான்னு கேட்கிறேன். வெறுமனே மனப்பாடம் செய்ய கொடுக்கறதுனால
நீங்க எப்படி உங்களுடைய குழந்தை கல்வியில வந்து தேர்ச்சி பெற்ற ஒரு குழந்தைய நினைக்கிறீங்க? இது கல்வியே இல்ல. உண்மையான கல்வி என்ன தெரியுமா? ஒரு குழந்தைய அந்த குழந்தை தானாக அனுபவ ரீதியாக படிப்பதற்குரிய தூண்டுதலை அந்த குழந்தையிடம் கொடுக்கணும். அதான் கல்வி. ஒரு குழந்தை வருது, நீங்க ஒரு விளையாட்டு பொருளை வாங்கி கொடுக்குறீங்க, அந்த பொருளை அந்த குழந்தை வந்து உடைக்குது, பார்ட்ஸ் பார்ட்ஸா கலட்டுது. இப்ப கலட்டும் போது நாங்க என்ன செய்வோம்? கொடுக்க கூடாது. அதை எப்படி அனுமதிக்கலாம்? நாங்க வாங்கி கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தது நீ உடைக்காத என்று கண்டிக்கிறோம். ஆனா எங்களுக்கு என்ன விலகல தெரியுமா? எதை கலட்டி அந்த பொருள், அந்த விளையாட்டு பொருளை கலட்டி மீண்டும் அதை செய்யும் போது, அதை சரிகட்டும் போது அந்த குழந்தை ஒரு கல்வியை பெற்றுக் கொள்கிறது. இந்த அனுபவ ரீதியான கல்வியை நீங்க தொல்லையா பாக்குறீங்க. ஆனா அவன் பெற வேண்டிய உண்மையான கல்வி இந்த கல்விதான். மனனம் செய்வதனால கல்வி பெற்றுக் கொண்டு அர்த்தம் இல்லை. அதிலும் குறிப்பாக மார்க்க ரீதியான ஒரு கல்வி வந்து நம்முடைய குழந்தைகளிடம் இருக்குதா? மார்க்கம் சம்பந்தப்பட்ட உலக கல்வி எடுத்தா படிக்க அனுப்புறோம் என்ற பெயர்ல கண்ட பாடல்களை வந்து நாங்க பாடமாக்க வச்சதே தவிர மார்க்க ரீதியான ஒரு கல்வியை நாங்க சரியா கொடுக்கவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல பல நபித்தோழர்கள் அவங்க எப்படி மார்க்க கல்வியை தன்னுடைய குழந்தைகளுக்கு வழங்கினார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அந்த மார்க்க கல்வியை குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க, முன் சென்ற நல்லடியார்கள் எப்படி மார்க்க கல்வியை கொடுக்குறாங்க, இதுல நாங்க கவனம் செலுத்தணும். ஏன்னா என்னதான் இந்த உலகத்துல நாங்க கல்வி படிச்சு வந்தாலும் பெரிய பெரிய விஞ்ஞானத்துறையில நல்ல தேர்ச்சி பெற்று பெரிய பெரிய அறிவாளிகளாக இங்க யாருமே சாதிக்கிறது இல்லை. படிக்கிறோம் ஒரு குறுகிய நோக்கத்துக்காக படிக்கிறான். அப்படி படிச்சாலும் அந்த படிப்பை இந்த துனியா வாழ்க்கையில மார்க்கத்தின் நலனுக்காக பயன்படுத்தக்கூடியவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான். ஆனா மறுமைக்கு பயனளிக்கக்கூடிய, ஆகிரத்துக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு கல்வியை நம் குழந்தைகளுக்கு நாங்கள் கொடுக்கிறோமா? அதுல மிகவும் வீக்கா தான் இருக்கிறோம். பெற்றோர்களாகி நாங்களும் கொடுக்கல. சரி, மதரசாக்களுக்கு அனுப்புறோம், மக்தபுகளுக்கு அனுப்புறோம், அங்க படிக்கிறாங்களான்னு கேட்டா அங்கேயும் கல்வியை பெறல. அடிப்படையான ஏகத்துவ கல்வி கூட எங்ககிட்ட இல்ல. அல்லாஹ்வை எப்படி அறிமுகப்படுத்தி கொடுத்தாங்க? அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய வல்லமையை சொல்லி, அல்லாஹ்வுடைய கருணையை சொல்லி, அல்லாஹ் வந்து நமக்கு செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை சொல்லி அல்லாஹ்வை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோமா? அல்லது அல்லாஹ் என்றாலே பயம் காட்டக்கூடிய ஒரு கருவியாக நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோமா? ஏதாவது ஒன்று தப்பான காரியம் செஞ்சா அல்லாஹ் சுடுவான் என்ற வார்த்தையை சொல்லி சொல்லியே அந்த குழந்தையோட மனசுல அல்லாஹ் என்றாலே பயங்கரமானவன் என்றுதான் நாங்கள் பிக்சரை கொடுக்கிறோம். ஆனா அல்லாஹ் அப்படி கொடுக்க கூடாது. அல்லாஹ் என்றாலே கருணை செய்யக்கூடியவன், அல்லாஹ் கருணையாளன், அல்லாஹ் எங்களை படைத்ததன் நோக்கம் என்ன, அல்லாஹ் எதற்காக மனிதர்களை படைத்திருக்கிறான் என்ற ஏகத்துவ அடிப்படையான அறிவான குழந்தைகளுக்கு கொடுக்கணும். இதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இதைத்தான் செய்தார்கள். என்ன சொல்கிறார்கள்? வைது கால லுக்மானுல் இப்னிஹி வ ஹுவ யஅலுஹு. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொல்லுகின்ற நேரத்தில் அவர் சொல்கிறார், யா புனைய லா துஸ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லலீமுன் அலீம். என் அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடாதே. இணை கற்பிப்பது மகத்தான அநியாயம். சிறுக்கண்டா என்னன்னு தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இங்க புனையன்னு சொல்றாங்க. இது சிறு குழந்தை தான், பெரிய வயசுக்கு வந்த குழந்தைகளை பத்தி பிள்ளைகளை பத்தி பேசல. நீ சிறுக்கு செய்யாதே, சிறுக்கு மகத்தான அநியாயம். சிறுக்கண்டா என்னன்னு சொல்லிக் கொடுக்கணும். சிறுக்கு செய்வதனால் எப்படி நாங்கள் அநியாயம் செய்கிறோம் என்ற செய்தியையும் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்கிறோமா? நம்ம குழந்தைகளை அழைச்சி சிறுக்குடைய வகைகள் என்ன, அல்லாட ஆற்றல் என்ன, அல்லாட அதிகாரம் என்ன, அல்லாட பண்புகள் என்ன, இதற்கு மாற்றம் செய்வதனால் எப்படி சிறுக்கு ஏற்படும், அதனால் எப்படி நாங்கள் அல்லாஹ்வுக்கு அநீதி இழைக்கிறோம் என்று சொல்லிக் கொடுக்கிறோமா? சொல்லிக் கொடுக்கல. ஒரு 4 வயசு குழந்தை கிட்ட அல்லாஹ் வந்து அல்லாஹ் தனித்தவன், அல்லாஹ் தான் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்க கூடியவன், அவனுக்கு இணை இல்ல, இணை வைப்பது அநியாயம் என்று தன்னுடைய 4 வயசு பிள்ளைக்கு 5 வயசு பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த ஒரு பெற்றோர் கை வச்சுங்க. தன்னுடைய குழந்தைக்கு இறைவனை அறிமுகப்படுத்தி அந்த இறைவனுடைய பண்புகளை எடுத்து சொன்ன, இறைவனுடைய அதிகாரங்களை எடுத்து சொன்ன, சிறுக்கினுடைய விபரீதங்களை எடுத்து சொன்ன ஒரு பெற்றோர் கையை உயர்த்துங்க. ஏன் கைகள் உயர மாட்டேங்குது? ஏன் உங்க குழந்தைகள் திருந்த கூடாதா? உங்க குழந்தைகள் ஏகத்துவத்தில் அடிப்படையில் இருக்கக்கூடாதா?
என்ன சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர் சொல்றார், யா புனைய, என் அருமை மகனே, இன்னஹா இன்தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகும் ஃபீ ஸஹ்ரத்தின் அவ் ஃபீ ஸமாவாத் யஅதி பி அல்லாஹ். என் அருமை மகனே, ஒரு கடுகு விதை அளவு ஒரு பொருள் இருந்து அந்த பொருள் எதுல இருக்கணும்? ஃபீ ஸஹ்ரத்தின், ஒரு பாறைக்குள்ளோ, அவ் ஃபீ ஸமாவாத், வானத்திலேயோ ஒரு கடுகு விதை அளவு பொருள் இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான்? யஅதி பி அல்லாஹ். அவ் ஃபில் அர்ல், பூமியிலே இருந்தாலும் யஅதி பி அல்லாஹ், அல்லாஹ் அதனை கொண்டு வருவான். ஒரு கடுகு விதையளவு பொருள் அது வானத்துல தூவினா விளங்குமா? பூமியில புதைச்சா விளங்குமா? தூவி விடுங்க விளங்குமா? அல்லது ஒரு கரும் பாறைக்குள்ள பெரிய ஒரு கல் இருக்குது, பாறாங்கல்லு, அதுக்குள்ள வந்து கடுகு விதைய போடுறோம், கண்டறிய முடியுமா? முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான்? அதனை கொண்டு வருவான். இன்னல்லாஹ லத்தீஃபுன் கபீர், அல்லாஹ் நுட்பமானவன், லத்தீஃப், ஹபீர் நன்கறிந்தவன், ஜீனியஸ். அல்லாஹ் வந்து நுட்பமானவன், எதையும் நுட்பமாக அறிந்து கொள்வான். அதே மாதிரி ஹபீர், அவன் ஜீனியஸாக இருக்கிறான். இந்த இறையத்தை சொல்லி கொடுத்தாங்க. அப்ப நாங்க நினைக்கிறோம் வாப்பா இருந்தா மகன் வந்து கட்டுப்பட்டு இருப்பான் என்று. இருக்க மாட்டான், நடிக்கிறான். உங்களுக்கு பயந்தவனாக புள்ள இருக்கிறான், அவன் நடிக்கிறான் என்று அர்த்தம். உங்களுக்கு பயம் இருக்கல, அவன் நடிப்புல இருக்கிறான். அப்ப இந்த இறையச்சத்தை நீங்க சொல்லிக் கொடுக்கணும். நான் இருக்கிறேனோ இல்லையா ரெண்டாவது விஷயம். நீ எங்க இருந்தாலும் பரவாயில்லை, நீ இருக்கக்கூடிய இடத்துல கவனமாக இருந்துக்கோ. அல்லாஹ்வுடைய பார்வை எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் உன் மீது இருக்கிறது, அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்பதான் எங்க போனாலும் குழந்தை சரியா இருப்பான், சரியான ஒரு வழிகாட்டல இருப்பான். அதே மாதிரி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை வந்து திருமலை குர்ஆன் சொல்லுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு காண்றாரு. கனவு கண்ட உடனே அது தன்னுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்ட கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபவுக்க, என் அருமை மகனே, எனது கனவில் உன்னை நான் அறுத்து பலியிடுவதாக கண்டேன். ஃபல்லுர் மாதா தரா, நீ என்ன நினைக்கிறாய் என்று சொல்லு அப்படின்னு கேட்கிறாங்க. தகப்பன் கனவு காண்றாரு, மகனை அறுத்து பலியிடுறதாக. நீங்க உங்களோட மகன் கிட்ட உன்னை அறுத்து பலியிடுற மாதிரி நான் கனவு கண்டேன் என்று சொல்லி பாருங்க. மகன் என்ன சொல்லுவான்? ஆமா வாப்பா, நல்ல காரியம் செய்ய வேண்டுவானா? இவ்வளவு காலம் வந்து உன்னை வேற மாதிரி நினைச்சு இப்பதான் சுத்தமான லூஸ் என்று விலகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? முழு மென்டல், அரை மென்டல் என்று நினைச்சா இது முழு மென்டலான இருக்கிறாய் அப்படி மகன் சொல்லுவான். நம்ம புள்ள அப்படி சொல்லும். ஏன்னா அந்த மாதிரி அந்த லட்சணத்துல தான் கொள்கையை கொடுத்திருக்கிறோம். இஸ்மாயில் நபி என்ன சொல்றாங்க? யா அபதி இஃபால் மா தூமர், என் அருமை தந்தையே, உங்களுக்கு எது வழி மூலம் அறிவிக்கப்படுகிறதோ அதை செய்து முடியுங்கள். சதஜிதூனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளராக காண்பீர்கள். மகனுக்கு விளங்குது, வாப்பா கண்ட கனவு வெறும் கற்பனை அல்ல, அது இறைவனுடைய கட்டளை, அதற்கு நான் அடிபணிந்தே ஆக வேண்டும். மகன் விளங்குறார், மகன் கட்டுப்படுகிறார். அப்ப இந்த மாதிரி ஒரு நிலையில மார்க்கத்தில் வளர்த்தெடுக்கிறாங்க. இதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறுவனை அழைக்கிறாங்க. என்ன அறிவுரை சொல்லி கொடுக்குறாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு நம்ம பெரிய மக்களுக்கும் தெரியாத விஷயம் ஒரு சிறுவனுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. யா குலாம், என் அருமை மகனே, சிறுவனே, இன்னி உஅல்லிமுக கலிமாத்தின், நான் சில வார்த்தைகளை உனக்கு கற்றுத் தருகிறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஆசிரியராக நின்று ஒரு சிறுவனுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. என்ன வார்த்தைகள்? இஹ்ஃபலில்லாஹ யஹ்ஃபலுக, நீ அல்லாஹ்வை நினைத்துக்கொள், உன் மனதிலே நீ ஆழமாக பதிய வைத்துக் கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அதே மாதிரி இஹ்ஃபலில்லாஹ தஜிதுஹு துஜாஹக, நீ அல்லாஹ்வை சரியான முறையில் உன்னுடைய மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள், அல்லாஹ்வை நீ உன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி காண்பாய். இறைவனை பார்க்க முடியாது, அதாவது அல்லாஹ்வுடைய அருள் வளத்தை நீ பார்ப்பாய் என்ற அர்த்தம். இதா சால்த ஃபஸ்அலில்லாஹ, நீ ஏதாவது ஒரு பொருளை கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடமே கேள். வைதஸ்தாந்த ஃபஸ்தைன் பில்லாஹ், நீ ஏதாவது உதவி நாடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடம் மாத்திரமே நீ நாடு. ஏகத்துவம், அல்லாஹ் மனசுல பதிய வச்சுக்கோ, அல்லாஹ் கிட்ட உதவி கேளு, அல்லாஹ் கிட்ட கேட்கிற எல்லா கோரிக்கைகளை முன்வை என்று ஏகத்துவத்தை பதிவு வைக்கிறாங்க சிறுவர்களுக்கு. நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிட்டு அவர் சொல்றார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாலம், அறிந்து கொள், அன்னல் உம்மத லவிஜ்தமத் அலா ஐ யன்ஃபஉக
இந்த முழு மனித சமுதாயமும் உனக்கு நன்மை செய்வதற்கு ஒன்று சேர்ந்தாலும் பிஷையின் ஏதாவது ஒரு நன்மையை செய்வதற்கு ஒன்று சேர்ந்தாலும் லம் யன்ஃபவுக இல்லா பிஷையின் கது கதபஹுல்லாஹு லக அல்லாஹ் உனக்கு எதை விதியிலே நாடி இருக்கிறானோ அதை தவிர வேறு எந்த ஒரு உதவியையும் அவர்களால் செய்ய முடியாது. கலா கதிரை பத்தி சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. அதே மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க வலவு யுத்தமவு அலா ஐயனுருக பிஷையின் உனக்கு ஏதாவது தீங்கு வைப்பதற்கு மனிதர்கள் நாடினாலும் இல்லா பிஷையின் கது கதபஹுல்லாஹு அலைக அல்லாஹ் உனக்கு எதை தீங்கென்று விதியிலே எழுதி வைத்திருக்கிறானோ அந்த தீங்கை தவிர வேறு எந்த தீங்கும் உனக்கு ஏற்படாது. ருஃபியத்தில் அக்லாம் வஜஃபத்திஸ் சுஹுஃப் பேனைகள் உயர்த்தப்பட்டு விட்டது, அதே போன்று ஏடுகள் காய்ந்து விட்டது என்றாங்க. கலா கதிர் முடிஞ்சிருச்சு. விதியை பத்தி சொல்லி கொடுத்திருக்கிறீங்களா? அல்லாஹ் நாடினா தீங்கு நடக்கும் என்றாங்க நபிகள் நாயகம். நம்ம பெரியவனுக்கே விளங்குதில்லை, இது பயப்படுறான். ஏதாவது பிரச்சனையை பேசினா அடிச்சுருவாங்களோ, பயந்துருவாங்களோ, உசுறு போயிருமோ, அதான் சின்ன காலத்துல சொல்லி கொடுக்கணும். அல்லாவே நினைச்சாதான் முழு உம்மத்து சேர்ந்தாலும் உனக்கு தீங்கிழைக்க முடியுமே தவிர அது விதியிலே ஏற்கனவே உள்ளதே தவிர புதுசா ஒன்றும் வராது. இது சொல்லி கொடுக்கணும். இது சொல்லி கொடுக்குறீங்களா குழந்தைகளுக்கு? இல்ல. இதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் நிறைய துஆக்கள், சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற மாதிரி அறிவுரைகள் சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அதே மாதிரி நம்ம குழந்தைகளை பள்ளிவாசல்ல வந்து தொழுகைக்குரிய அந்த வேலையில ஈடுபடுத்தணும், தொழுகைக்கு அழைச்சி வரணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், சிறுமியர்கள் எல்லாரும் பள்ளிக்கு தொழுறதுக்கு வந்தாங்க. நம்ம பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை பள்ளிவாசலுக்கு அழைச்சி செல்லணும். அப்படி அழைத்து சென்றால்தான் அந்த தொழுகையுடைய முக்கியத்துவம் அந்த குழந்தைகள் உணர்வார்கள். அதை நாங்கள் செய்யணும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் கூட அறிவுரை சொல்லும் போது என்ன சொல்கிறார்கள்? யா புனைய அக்னிஸ்ஸலாம், நீ தொழுகையை நிலைநாட்டு. தொழுகையை நிலைநாட்டுறது என்பது மிக முக்கியமான ஒரு அடிப்படை. அந்த தொழுகை என்பது எல்லா தீமையான காரியங்களுக்கும் ஒரு கேடயமாக அமைந்துவிடும், தீமையை தடுக்கக்கூடிய ஒரு காரியமாக அமைந்துவிடும். பள்ளிவாசலுக்கு பிள்ளையில கூட்டி போனா முன்வரிசையில நிக்கலாம், மண்டையில கூட்டி பின்னுக்கு அனுப்புறான். சிறுவர்கள் பள்ளிக்கு போனா சிறுவர்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று தடுக்கிறாங்க. இந்த காரியத்தை செய்யக்கூடாது. தொழுகைக்காக அழைத்து செல்ல வேண்டும். குர்ஆன் வசனங்களை அவர்களுடைய உள்ளத்திலே ஆழமாக நாங்கள் பதிய வைக்க வேண்டும். உங்களுக்கு ஹேப்பி பர்த்டே மனசுல பதிய வைக்கணும் என்றா ஏன் குர்ஆன் வசனத்தை பதிய வைக்கலாது? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் சிறுவனாக இருக்கும்போது 10 வயது சிறுவனாக இருக்கும்போது திருமறை குர்ஆன்ல மூக்கமான அத்தியாயங்களை நான் மனனம் செய்தவனாக இருந்தேன். கேட்கிறாங்க, மூக்கமான அத்தியாயம் என்றால் என்ன? முஃபஸ்ஸலான அத்தியாயங்கள் என்றாங்க. முஃபஸ்ஸலான அத்தியாயங்கள் என்றால் என்ன? 50வது அத்தியாயம் சூரத்துல் காஃப் இருக்குது. சூரத்து காஃப் 50வது அத்தியாயம் முதல் 114வது அத்தியாயம் வரைக்கும் உள்ள வசனங்கள், அத்தியாயங்கள். கிட்டத்தட்ட 74 சூறாக்கள். யாரு பாடமாக்கி இருந்தாங்க? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனனம் செய்தவர்களாக இருந்தார்கள். நாங்க மனனம் செஞ்சிருக்கிறோமா? எத்தனை பெரியவர்களுக்கு எத்தனை சூறாக்கள் மனனத்தில் இருக்குது? 10 வயசு சிறுவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிறார்கள். இப்னு அப்பாஸுக்கு அப்பதான் 10 வயசா இருக்குது. அப்பவே 74 அத்தியாயங்கள் மனனமிட்டவராக அவங்க இருந்தாங்களா? நம்ம குழந்தைகளுக்கு சூரா ஃபாத்தியா சொன்னாலே மிகப்பெரிய பெருமை. அம்மா நம்ம குழந்தை ஃபாத்தியா ஓதிட்டாலே, நம்ம குழந்தை அல்ஹம்து சொல்லிட்டாலே, நம்ம குழந்தை குல் சூராவை சொல்லிட்டாலேன்னு பெருசா மூச்சு விடுறோம். அது தேவையில்லை. நம்ம பெரியவர்களுக்கு குர்ஆன்ல ஒரு 10 அத்தியாயங்களுடைய வரிசையில பேர் தெரியுமா? உங்களுக்கு பேரே தெரியலையே. 25வது அத்தியாயம் எதுன்னு கேட்டா தெரியல, 30வது அத்தியாயம் எதுன்னு கேட்டா பெரியவங்களுக்கு தெரியல. குழந்தைகளுக்கு நீங்க 74 அத்தியாயங்கள் கற்றுக் கொடுக்க போறீங்க? ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக ஒரு சில சிறுவர்கள் 30ஆம் ஜூஸை மரணம் செய்தார்கள் என்று வந்தா அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா பார்த்து எல்லாரும் Facebookல ஷேர் பண்ற அளவுக்கு இருக்குது. அப்ப என்ன நிலையில நாங்க மார்க்க கல்வியில இருக்கிறோம் என்று பாருங்க. இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அறிவுரை சொல்லும் போது தொழுகையை சொன்னாங்க. இந்த குர்ஆன் வசனங்களை ஏற்கனவே நாங்கள் மனப்பாடம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்று எங்களை மறுமைக்குரிய ஒரு வழிகாட்டல் சொல்லும் போது இந்த சிறுவர்களுக்கு இன்னொன்று சேர்த்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா? பாருங்க, அவர் சொல்றாரு, என் அருமை மகனே நீ தொழுகையை நிலைநாட்டு என்று சொல்லிட்டு அவர் சொல்றார், வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹி அனில் முன்கர், நீ நன்மையை ஏவு தீமையை தடு. குழந்தைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும், நன்மையை ஏவ சொல்லி தீமையை தடுக்க சொல்லி. நாங்களே நன்மையை ஏவுறது இல்லை, தீமையை தடுக்கிறது இல்லை. எப்படி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது? குழந்தைகள் நன்மையை ஏவ வேண்டும்,
குழந்தைகள் தீமையை தடுக்க வேண்டும். இது என்ன? நன்மை ஏவுவதல் என்பது தீமையை தடுத்தல் என்பது அழைப்பு பணி. அழைப்பு பணியை சிறுவர்கள் செய்ய வேண்டும். செய்வதற்கு அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். பிரச்சனைகள் வரும், அவர் சொல்லிக் கொடுக்கிறார். பிரச்சனை வரும், வஸ்பிர் அலாமா அசாபக், அவனுக்கு பிரச்சனை வந்தா பொறுத்துக்கொள். பிரச்சனை வரும், சிறுவரான நீ அழைப்பு பணி செய்தாலும் பிரச்சனை வரும், ஆனால் பொறுத்துக்கொள் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு மார்க்க ரீதியான ஒரு வழிகாட்டல குழந்தைகளுக்கு கொடுத்து நீங்க அந்த குழந்தைகளை வளர்த்துடுங்க, நன்றாக அவர்கள் வளருவார்கள். அவர்களுடைய அந்த பணிகள் அனைத்தும் சீராக அமைந்துவிடும். ஆனா அந்த நிலையில நாங்க குழந்தைகளை வளர்க்கல. உலக கல்வியை கொடுக்கிறோம் என்ற பேர்ல அதிலையும் உருப்பட்ட மாதிரி எந்த கல்வியையும் கொடுத்ததாக தெரியல. ஏதோ கல்வியை கொடுக்கிறோம், திட்டமிட்டு என்னுடைய குழந்தை ஒரு இன்ஜினியராக, ஒரு டாக்டராக, ஒரு ப்ரொஃபஸராக, ஒரு லாயராக வர வேண்டும் என்ற ஒரு திட்டத்தில் யாராவது கல்வியை கொடுக்குறீங்களா? அதுவும் கொடுக்கலையே. உலகத்தில் கொடுக்கக்கூடிய கல்வியில ஒரு அந்தஸ்து இருக்குது, ஒரு தரஜா இருக்குது, அதை இஸ்லாம் வரவேற்குது. அந்த கூட திட்டமிட்டு நாங்க கொடுக்கற சுமையை இறக்குற மாதிரி வீட்டில் இருக்காது, வெளியே போ, காலையில் எந்திரிச்சு போ. ஸ்கூலுக்கு போற புள்ள புத்தகங்களை சுமந்து கொண்டு போகுது. உங்களுக்கு சுமக்க வச்சா நீங்க முதுகு வந்து அப்படி வளைஞ்சிரும். உங்களோட என்ன புஸ்தகக்குள்ள கொண்டு போகுது, என்ன படிக்குது, எதை தெரிஞ்சு வந்துச்சு, எந்த விஷயத்தை நாங்க கண்காணிக்கிறது இல்லைங்க. பாடசாலைக்கு சாதாரணமா அனுப்புறோம், அங்க போயிட்டு படிச்சு வரவங்க வந்து என்னத்தை படிச்சு வராங்கன்னு பாத்தீங்களா? உங்களுக்கு தெரியா, நீங்க பயப்படுறீங்க, எனக்கு கல்வி தெரியாது. தெரிஞ்ச ஒருத்தரை வச்சு டபுள் செக் பண்ணுங்க. உங்க குடும்பத்துல யாருமே படிச்சவங்க இருக்க மாட்டாங்களா? பெண் குழந்தைகள் அனுப்புறீங்க, அங்க பெண் குழந்தைகள் வந்து சகஜமா அந்நிய ஆண்களோட பெண்களோட பழகிட்டு வர்றாங்க. என்ன நடக்குது, ஏது நடக்குது ஒண்ணுமே சொல்லி கொடுக்குறீங்கல்ல, சகஜமா பழகிட்டு வர்றாங்க, கை குலுக்கி கொள்றாங்க. சொல்லி கொடுத்தீங்களா? ஒரு பெண்ணாக இருந்தா யாரோட பழகணும், யாரோட பழகக்கூடாது சொல்லி கொடுத்தீங்களா? மஹரம் என்றால் யார், அஜ்னபி என்றால் யார் என்று சொல்லி கொடுத்தீர்களா? எங்களுக்கு அந்நியர்கள் யார் தெரியுமா? அறிமுகம் இல்லாத மக்கள் தான் அந்நியர்கள். அறிமுகமானவர்கள் யாராவது வந்து அவங்க அந்நியர்கள் இல்லைன்னு நாங்கள் முடிவெடுத்துட்டோம். யாரா இருந்தா எங்களுக்கு என்ன, ஏதாவது நடந்துட்டு போட்டோம் என்று இருக்கிறோம். ஆனால் நாங்க யாரு அந்நியர்கள் என்று சரியாக மார்க்கம் சொல்கிறதோ அவர்களை இனம் காணாத காரணத்தினால் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் கற்பை பறிகொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒழுக்கத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டுக்கு வருவான், யார் என்று கேட்டா தெரிஞ்ச புள்ள, மாமனா மச்சானா, யாரு மச்சானு மார்க்கத்தில் தடைய, மச்சானோட பேச முடியாது, கொஞ்சம் முடியாது, தேவையானது மட்டும்தானே பேசிட்டு போகணும். யார் என்று இஸ்லாம் பார்க்க சொல்லுது, பார்த்தோமா? இல்ல பெரியம்மட மகன், நான் இவன் வந்து அண்ணன் தம்பிட புள்ளலாம், இவன் வந்தவன் வந்து யாரு, என்ற பெரியப்பட மகன். இவன் வந்து சாச்சாட மகள், சாச்சாட மகளும் பெரியப்பாட மகனும் சகஜமா பழகலாமா? பழக முடியாது. ஏன் பழக முடியாது? ரெண்டு பேரும் திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டவர்கள் அல்ல, முடிக்கலாம். பெரியப்பாவுடைய மகனும் சாச்சாவுடைய மகளும் திருமணம் முடிக்க முடியுமா, முடியாதா? அண்ணன் தம்பியுடைய பிள்ளை திருமணம் முடிக்கலாம் என்றால் என்ன அர்த்தம்? அந்நியர்கள் என்று அர்த்தம். வீட்டுக்கு வந்தா முக்காட பேண பழகுங்க, அதை பழகி கொடுங்க. அதை பழக்காதனால இன்னைக்கு பல பிரச்சனைகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிறு வயசிலே குழந்தைகளுக்கு தேவையான பாலியல் ரீதியான கல்விகளை நீங்கள் கொடுக்க வேண்டும். மார்க்கம் சொல்லுது. சிறுவர் துஷ்பிரயோகம் என்று பார்க்கிறோம். சேயா சதோமிய ஒருத்தன் கற்பழிச்சான், கொடூரமாக கற்பழிச்சான். எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு டிஐஜி, சீனியர் டிஐஜி ஒருவர் எங்களை சந்தித்த நேரத்தில் சொன்னார், சேயா சதோமி என்ற அந்த சிறுமியுடைய வழக்கை நான் தான் செய்து கொண்டிருக்கிறேன். அவன் எப்படி கொடூரமாக அந்த குழந்தைய கற்பழிச்சிருக்கிறான் தெரியுமா? எடுக்கிறதுக்கு வழி இல்லைங்க, மர்ம உறுப்பை செதச்சி விட்டுட்டான். அவன் சொல்றான், ஒரு மனிதனுடைய கையை போட வேண்டிய அளவிற்கு அப்படியே மர்ம உறுப்பை சிதைத்து விட்டு இருக்கிறான். எந்த நம்பிக்கையில பழக விடுறீங்க? எவன் தொடுறான், எதுக்கு தொடுறான், எப்படி தொடுறான்? குழந்தைகளுக்கு தெரியாது. ஆய்வறிக்கைகள் சொல்கிறது 72% குழந்தைகள் தன்னை யாரு தொடுகிறார்கள், எதற்காக தொடுகிறார்கள் என்பதை அறியாத காரணத்தினால் சாதாரணமாக அதை விட்டு விடுகிறார்கள், பெற்றோர்களுக்கு அறிவிக்காமல் இருக்கிறார்கள். மர்ம உறுப்பு இருக்குது. இத ஒரு குழந்தை பிடிக்குதுன்னு வைங்க, ஒரு குழந்தை பிடிக்குது, அதனுடைய மர்ம உறுப்பை உம்மா கண்டா வாப்பா கண்டா சி அசிங்கம், அசடுடா அசடு, பிடிக்காது அப்படின்டுவாங்க சில பெற்றோர்கள்.
அது உடம்புல உள்ள ஒரு உறுப்பு. அப்படி சொல்லிக் கொடுக்க கூடாது. எப்படி சொல்லிக் கொடுக்கணும் தெரியுமா? இது நம்முடைய பாதுகாக்கப்பட வேண்டிய, உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு உறுப்பு, அப்படி சொல்லிக் கொடுங்க. அவன் என்னமோ அவன் மர்ம உறுப்பை பிடிச்ச உடனே என்னமோ தகாத ஒரு காரியம் செஞ்ச மாதிரி வானத்துக்கு மேகத்துக்கு குதிக்கிறான். தேவையான விவரத்தை சொல்லிக் கொடுக்கல. மர்ம உறுப்பினுடைய தேவை என்ன, அதில் என்னென்ன காரியங்களுக்காக பயன்படும் என்ற செய்தியை ஒழுங்கா விளக்கி சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்கணும் என்ற பேர்ல கண்டனின் கன்றாவிகள் எல்லாம் சொல்லிக் கொடுக்க கூடாது. இப்ப ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்ல பிள்ளைக்கு கேட்டுக்குது செக்ஸ் நேம் அட்ரஸ் கீழே செக்ஸ் கேட்டுக்குது. செக்ஸ் கேட்டா என்னது, மேலா ஃபீமேலான்னு சொல்லணும். புள்ள இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பார்த்து உமா கிட்ட, உமா இந்த செக்ஸ் இருக்குது அது என்ன, இவ புள்ள பெத்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்கலுமா, இவ சொல்லி கொடுக்குறா. அப்படியா, நானும் உண்ட வாப்பா இப்படி 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 சொல்லி கொடுத்தா, அப்ப அந்த குழந்தை கேக்குது, இவ்வளவு எழுதுறதுக்கு இடம் இல்லையம்மா, சின்னொரு வரிதான இருக்குது அப்படின்றது. நீங்க சொல்ற இவ்வளவு விஷயத்த எழுதுறதுக்கு இடம் வைக்கல, சின்னொரு வரிதான இருக்குது, எப்படி எழுதுறது? அப்புறம் என்னடா வரி கதையை கதைக்கிறான்னு எடுத்து பார்த்தா அப்ளிகேஷன் ஃபார்ம்ல செக்ஸை கேட்டுக்குது. என்ன கேட்கிறான் ஏது கேட்கிறான் புரிஞ்சு சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்கணும். தொடுதல், தொடுதல்ல ரெண்டு விதமான தொடுதல் உண்டு. அன்பாக தொடுவதென்ற பேர்ல தொடுவதாக இருந்தா தலையை தடவிட்டு போயிருவான், உன்னை கண்ணத்தை கிள்ளிட்டு போயிருவான். இது அன்பால தொடுறது. கவனம் இல்லாம தொடக்கூடிய சில தொடுதல்கள் உண்டு. அந்த தொடுதல்கள் என்னன்றதை சொல்லிக் கொடுங்க. பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பிள்ளைய சொல்லிக் கொடுங்க. இல்லாட்டி கண்ட மாதிரி துஷ்பிரயோகம் செஞ்சுட்டு அனுப்பி விட்டுருவான், பிள்ளைன்னு சொல்லாது. சில பெற்றோர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, சிலவங்களுக்கு விளையாட்டு என்ற பேர்ல ஆம்பளை பிள்ளை பெத்தன்னு வைங்க, 3 வயசு ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கிறான், அவன் மர்ம உறுப்பை காட்ட சொல்லுவாங்க எல்லாத்துக்கும். ஏய் உன் மர்ம உறுப்பை காட்டு, அதை காட்டு, அந்த மணியை காட்டு, இந்த மணியை காட்டு, அவன் மணியை காட்ட சொல்றது. இது சகஜமாயிரும். அந்த குழந்தைக்கு சகஜமாயிருமா? அவருக்கு மணியை காட்டுறது சகஜமான ஒண்ணு. யாராவது ஒருத்தர் மணியை பிடிச்சான்னு வைங்க, பிடிச்சா அவன் என்ன உண்மையே சொல்லி கொடுத்துருக்கலாளே, கேலி பண்ணுவாங்களே, என் வீட்டுல இப்படி கேலி பண்ணுவானுங்களே, அதுக்காகத்தான் இந்த அங்கிளும் கேலி பண்றாரு. அங்கிள் நல்லா கேலி பண்ணுவாரு, உன வாழ்க்கையை நாசமாக்கி போற அளவுக்கு அங்கிள் காரியம் பண்ணிட்டு போவாரு. அதிகமாக சிறுவர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவது அறிமுகமான நபர்களால். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். பாடசாலை ஆசிரியர்களால், வீட்டுக்கு பணி செய்ய வருகின்ற பணியாளர்களால், வீட்டுக்கு உறவுகளாக வரக்கூடிய உறவுகளால் அதிகமாக சிறுவர்கள் சிறுமியர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறார்கள். அண்டை வீட்டாரினால் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறார்கள். அடுத்த வீட்டுக்கு புள்ள போச்சா கண்காணிங்க, எங்க போச்சு, எங்க வந்துச்சு, என்ன செய்யும். நீங்க நினைக்கலாம் எப்படி குழந்தைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் தவறு செய்கிறீர்கள். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய கட்டளை அது. குழந்தைகளுக்கு சில நேரங்கள் எங்களை அணுகுவதே தடுக்கப்பட்டிருக்குது. பெற்றோர்களா இருந்தாலும் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லியஸ்தஸின்கும் அல்லதீன மலக்கத் ஐமானுக்கும், உங்களிடம் அனுமதி கேட்கட்டும். யாரு? அல்லதீன மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்கள், நீங்கள் வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்கள் அடிமைகள். வல்லதீன லம் யப்லுகுல் ஹுல்ம, யார் பருவ வயதை அடையாமல் இருக்கிறார்களோ அவர்கள், மின்கும், உங்களில் இருக்கக்கூடியவர்கள். எண்ணற்ற சந்தர்ப்பங்கள்ல சலாச மர்ராத்தின் 3 சந்தர்ப்பங்கள்ல அனுமதி கேட்கணும். நம் குழந்தையாக இருந்தாலும் சரி, நம்மை சுற்றி வரக்கூடிய சிறுமிகள் சிறுவர்களாக இருந்தாலும் சரி, நம்மளை அணுகுவதாக இருந்தாலும் 3 நேரங்கள்ல அனுமதி கேட்டுதான் வரணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான், மின் கப்லி ஸலாத்தில் ஃபஜ்ர், சுபவுடைய நேரத்துக்கு முன்பதாக, நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம். வஹீனத்தலவுன சியாபக்கும் மினல் வஹீரா, வெப்பத்தின் காரணமாக உங்களுடைய ஆடைகளை நீங்கள் கலைந்து கொண்டிருப்பீர்களே அந்த நேரம். வமின் பாதி ஸலாத்தில் இஷா, இஷா தொழுகைக்கு பிறகு. ஸலாசு அவுராத்தின் லக்கும், இந்த 3ம் உங்களுக்கான அந்தரங்கமான நேரங்கள். அல்லாஹ் சொல்றான், மறைவான நேரங்கள். ஆடையை கலைந்திருப்பீர்கள். நீங்கள் கணவன் மனைவி என்ற வகையில் தந்தையும் தாயும் ஒன்றாக இணைந்திருப்பீர்கள். உங்களுடைய அவுரத்துகளை விளங்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய குழந்தைகளே இருக்கக்கூடாது என்று உங்களுக்கு தடை செய்யப்படுகிறது. எவ்வளவு கவனமா அடுத்தவண்ட விஷயத்தில் இருக்கணும், எவ்வளவு விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். அப்ப எது எது விஷயம்ன்றது அந்த குழந்தைகளுடைய மனசுல ஆழமா பதிஞ்சு கெட்டு போக கூடாதுன்றதுக்காக வேண்டி பெற்றோர்கள் கிட்ட அனுமதி கேட்டு வரணும் என்று சொன்னா, கண்டனின்றவன் கிட்ட நீங்க குழந்தைகளை விடுவீங்களா? சீரழிச்சிட்டு போறான்,
இந்த நிலையை விட்டு எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். குழந்தை வளர்க்கிறோம் என்ற பெயர்ல நீங்க வளர்த்த குழந்தைய அமானிதமாக உங்களுடைய கையில் அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒழுங்காக கற்போடு ஒழுக்கத்தோடு அந்த குழந்தைகளை வளர்த்து விட்டு நீங்கள் அந்த பெற்றோர்களுக்கு எதிர்காலத்தில் அந்த குழந்தைகள் இளைஞர்களாக யுவதிகளாக மாறுகின்ற நேரத்தில் அவர்களுடைய அந்த அமானிதங்களை அழகான முறையில் அவர்களிடம் நாங்கள் ஒப்படைக்க வேண்டும். இந்த வேலையை செய்யணும். இதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான அம்சம், இதை செய்து சொல்லிக்கொண்டு நான் நிறைவு செய்கிறேன். குழந்தைகளுடைய பொழுதுபோக்கு என்ன செய்யணும் என்று பெற்றோர்களுக்கு தெரியல. என்ன பொழுதுபோக்குக்காக குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கிறது? அதிகமானவர்கள் நாங்கள் கொடுத்த பொழுதுபோக்கு என்ன? போன் தானே, போனை தான் கொடுத்தோம். ஏதாவது குழந்தை டிஸ்டர்ப் பண்ணுதா, இந்தாமா ஃபேஸ்புக்கே போ, இந்த யூடியூப் பயம பாரு, லேசு, கஷ்டம் இல்லையே. போனை கொடுத்தோன்னே எதையும் கிண்டட்டும், எதையும் பார்க்கட்டும், எங்க பாட்டுக்கு நாங்கள் ஃப்ரீயா எந்த வேலையும் செய்யாம இருப்போம். அது ஒரு வீடியோ கேம கொடுத்துருவோம். இதுல யார விபரீதம் என்ன தெரியுமா? குழந்தைகள் தேக ஆரோக்கியத்தை குறைத்துக் கொள்கிறார்கள், மன வலிமையை இழக்கிறார்கள், தன்னம்பிக்கையை இழக்கிறார்கள். ஓடி ஆடி விளையாடுற விளையாட்டோன்னு இல்லையே. ஓடி ஆடி விளையாடினா மேலுக்கு தேவையான அந்த கேலரி பேர்ன் ஆகி வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் அந்த குழந்தை கேட்கும், சாப்பாடு கேட்கும், உணவுகளை கேட்கும், தாகம் வேண்டும், தண்ணியை பருக்கலாம். சமைச்ச சாப்பாடு குழந்தைகளுக்கு திணிக்கிறீங்க, சாப்பிட்டு தொலையும் என்று, சாப்பிட்டு விட்டு தொலையும் என்று சமைச்சதை அதை ஊற்றத்துக்கு நீங்க சிரமப்பட்டீங்க. பெண்களுக்கு ஒரு மனநிலைக்குது, கஷ்டப்பட்டு சமைப்பாங்களா? சமைச்சதை எப்படியாவது வாய்க்குள்ள இறக்கணும். ஒன்று கணவன் சாப்பிடணும், உப்பு கூடினாலும் பரவாயில்லை, அவன் மூச்சு அடைச்சாலும் பரவாயில்லை, சட்டி காலி ஆகணும். கஷ்டப்பட்டு ஆக்கினோமா இல்லையா, அதை காலி பண்ணு. அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம ஆக்கள் இப்படி சைஸ்ல வைக்கிறான். அதை இறக்குறதுக்கு நாங்க பண்ற பாடு அது ரொம்ப பெரிய பாடு, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது. இப்ப இந்த மாதிரி சட்டியை காலி ஆக்குறதுக்கு உணவு ஊட்டக்கூடாது. குழந்தைகளுக்கு தேவையான உணவு தேவையான டைம்ல சில நேரம் அதிகமா சாப்பிடுவான், குறைவா சாப்பிடுவான். சாப்பிடாம இருக்கிறவங்க என்ன காரணம்? மேல இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்கள், மேல இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் பேர்ன் ஆகுது இல்ல, அது செலவாகணும். செலவாகினால பசி வரும், தாகம் வரும், அப்பதான் பசி என்று கேட்பான். அப்ப சாப்பாடு கொடுக்கலாம், சத்துக்கள் போகும், திரகாத்தரமாக வளருவார்கள், ஆரோக்கியமாக வளருவார்கள். நீங்க பாட்டுக்கு போனை கொடுத்தா போன்ல கிண்டி கிண்டி எதை எடுக்கிறான்? கண்ட நின்ற கன்றாவிகள் எல்லாம் எடுக்கிறான். உங்களுக்கு தெரியாதெல்லாம் போன்ல பிள்ளைகளுக்கு தெரியும், பார்ப்பாங்க, நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க. உங்களுக்கு தெரியும் என்னது? பச்சை கலர் பட்டனை எஸ், சிவப்பு கலர் பட்டன் நோ, இவ்வளவுதானே. அவனுக்கு எல்லாம் தெரியும். ஆண்ட்ராய்டு என்றா என்னன்னு தெரியும், ஐபோன் என்றா என்னன்னு தெரியும், இந்த ஆப்பிள் கடிப்பட்டிச்சுன்னு தெரியும். ஐபோன்ல ஆப்பிள் கடிப்பட்டிச்சுன்னா அதுக்கு காரணமும் தெரியும். நல்ல விவரமா இருக்கிறாங்க. அப்ப இவங்களோட கையில எந்த நம்பிக்கையில போனை கொடுத்தீங்க? எந்த நம்பிக்கையில வீடியோ கேம் கொடுத்தீங்க? கொடுத்த வீடியோ கேம்ல அவன் புதுசா என்ன கண்டுபிடிச்சான்? விளையாட கண்டுபிடிக்கிறான். விளையாட்டுன்ற பேர்ல நீங்க கண்காணிக்கிறதும் கிடையாது. கண்காணிக்காததுனால லேட்டஸ்டா விபரீதமான ஒரு விளையாட்டு ஒன்று வந்துருச்சு எல்லாத்துக்கும். என்ன விளையாட்டு? ப்ளூ வேல், நீல திமிங்கிலம். திமிங்கிலத்தை ஒரு பாசமான மிருகமா காட்டுவாங்க அந்த காலத்துல, இந்த டொல்பினை காட்டுன மாதிரி. ப்ளூ வேல் என்ன? பால் குடிக்கிற, என்ன பால் பட்சினியா சொல்லுவாங்க என்னமோ, இந்த மாதிரி ஒரு மிருகம் தான் ப்ளூ வேல். அதே இன்றைக்கு மர்டர் பண்ற ஒரு விளையாட்டுக்கு அடையாளமா வச்சுட்டாங்க பாருங்க. உலகம் தலைக்கீழ போகுதுங்க. ப்ளூ வேல் என்ற கேம 2013 ஒரு சைக்காலஜிக்கல் யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய ஒரு மாணவன், அவனுக்கே சைக்கோ என்று அந்த யூனிவர்சிட்டியில அவனை விரட்டுறாங்க. அவனோட பேர் பிலிப் பொடேக்கின் என்று சொல்லி, ஒரு பொடேக்கின் வாக்குண்டு. அவன் என்ன செய்யறான்? அவன் கேம் உருவாக்குறான். சைக்கோ அவனுக்கு, அவனே துரத்துறாங்க. நீ எல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாய், நீ இந்த பாடத்தை படிச்சா நாங்க சைக்கோ ஆகிடுவோண்டா என்று அவனை துரத்துறாங்க. இவன் என்ன செய்யறான்? 2013ஆம் ஆண்டு ரஷ்யால இவன் கண்டுபிடிக்கிற ஒரு கேம். அந்த கேம்ல என்ன அவன் உருவாக்குறான்டா, மனோ தத்துவ ரீதியாக சில பாதிக்கப்பட்ட நபர்கள் யார் என்று இனம் கண்டு அவர்களுக்கு சில கட்டளைகளை இட்டு பிரெயின் வாஷ் பண்ணி மூளை செலவை செய்து சில சவால்களை அவனுக்கு கொடுத்து அந்த சவால்களை முழுமைப்படுத்துவதனூடாக அவனை தற்கொலை செய்ய வைக்கிறது. 50 சவால்கள், சின்ன சின்ன விளையாட்டு கொடுப்பான். பேய் படம் பார்க்க சொல்லுவான், உடம்புல ரத்த காயத்தை ஏற்படுத்திக்க சொல்லுவான், நடு ஜாமம் 12 மணிக்கு கூடைக்கு மேல ஏறி ஒத்த கால நிக்க சொல்லுவான், அல்லது ஒரு பாலத்துக்கு மேல ஒத்த கால நின்று காட்டி அதை போட்டோ பிடிச்சு எனக்கு அப்டேட் பண்ணிடுவான். இப்படி எல்லா வேலையும் பண்ணி கடைசியில 50வது சேலஞ்ச் என்ன தெரியுமா?
உன்னை நீ தற்கொலை செய்வதை நீ படம் பிடிச்சு அனுப்பு, ஏதோ ஒரு வீடியோ லைவ் ரெக்கார்டிங்ல நீ தற்கொலை செய்ய வேண்டும். தற்கொலை செய்யறதுக்கு தூண்டப்படுறான். இது நீங்க நினைக்கிறீங்களா சாதாரண விஷயம் என்று? தமிழ்நாட்டில் கடைசியாக விக்னேஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞன் இந்த ப்ளூ லேயர் கேம்ல அவன் விளையாடி தற்கொலை செய்யறான். தூக்கிட்டு அவன் தற்கொலை செஞ்சு கொள்றான். அவன் ஒரு கடிதம் எழுதி போறான். என்ன எழுதுறான் தெரியுமா? அதுல எழுதுறான், யூ கேன் என்டர் இட். இந்த பிக் வேலை பத்தி, இந்த ப்ளூ வேலை பத்தி சொல்லும் போது, உனக்கு இந்த விளையாட்டுக்கு நுழைவதற்கு முடியும், பட் யூ கேனாட் எக்ஸிட் த கேம். ஆனா உனக்கு இந்த விளையாட்டை விட்டு வெளியே வர முடியாது. அந்த அளவுக்கு அது உள ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தும். நீனாக உன்னை தற்கொலை செய்வதை தவிர வேறு வழியே இல்லை என்ற அளவுக்கு இந்த கேம்ல செய்யறான். அப்ப அவனை கைது செய்யறாங்க. 2016ஆம் ஆண்டு கைது செஞ்சு அவன்கிட்ட கேட்கிறாங்க, ஏண்டா இப்படி பண்ணினாய்? இதை ஒரு சோசியல் மீடியால, நமக்கு தெரிஞ்ச சோசியல் மீடியா Facebook தான். ஆனா ரஷ்யால Facebook அடுத்ததாக ரொம்ப பிரபல்யமான ஒரு சோசியல் மீடியா தான் வி கான்டாக்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு சோசியல் மீடியா. அது இலங்கையில ஃபேமஸ் இல்ல. அதுல சீக்ரெட் குரூப் F57 என்று சொல்லி ஒரு சீக்ரெட் குரூப்பை வச்சு அதுக்குள்ள தான் இந்த கேம் எல்லாருக்கும் பரப்பி விட்டு தூண்டி விட்டு இந்த கேம்ல இன்வால்வ் பண்ண வைக்கிறான். இந்த கேம்ல யாரு சிக்கினார்களோ செத்தார்கள், தற்கொலை செய்து கொண்டார்கள். அவங்க கிட்ட கேட்கிறாங்க, நீ ஏண்டா இப்படி கொலை செஞ்சாய்? 150 பேர் கிட்டத்தட்ட கொலை செய்யப்பட்டாங்க. என்ன சொன்னா தெரியுமா? எவனெல்லாம் தற்கொலை செய்து கொள்கிறானோ அவனெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள், என்ற மன வலிமையை இழந்தவங்க, மனநோயாளிகள். எனவே அவன் சாவதுதான் மேல். அதுல நான் என்ன செய்யறேன்? உலகத்துல யாரு வாழ வேணும் யாரு வாழக்கூடாதுன்றதுக்கு ஒரு வடிகட்டு, இது வடிகாலாக நான் இதை இந்த கேம் பரப்புறேன்டா. 150 பேர் கொலை செய்ய தூண்டிய அந்த குற்றத்துக்காக இன்றைக்கு கைது செய்யப்பட்டுகிறான். உங்களோட புள்ள போச்சண்டா தடுத்து நிறுத்துவீர்களா? நீங்க போன வேலை கொடுத்து பழக்கிறீங்க. அவன் ப்ளூ வேலுக்கு போவான், ப்ளூ லைனுக்கும் போவான், ப்ளூ பிலிமுக்கும் போவான். உங்களை தடுக்க முடியுமா? உங்களுக்கு தெரியல, ஆபரேட் பண்ண தெரியல. அவனுக்கு தெரியும் யாருக்கு ஹைட் பண்ணணும், யாருக்கு பப்ளிக் பண்ணணும், அவனுக்கு தெரியும். இந்த மாதிரி குழந்தைகளுடைய விஷயத்துல, இந்த பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரி, இது போன்ற விளையாட்டு விஷயங்களையும் சரி, கவனமாக இருங்க. குழந்தையோட நீங்க ஒரு நாள் விளையாடினது இல்லையே, நீங்க விளையாடினதே இல்லை. நீங்க குழந்தையோட ஒரு ரேஸ் போயிட்டீங்களா? கேட்கிறேன்னா, உங்களோட குழந்தையோட ஒரு ஓட்டப்பந்தயம், நீ வா 2 பேரும் சேர்ந்து ஓடுவோம் இன்னைக்கு. அல்லது அவங்க இந்த சமைச்சு சாப்பிடுவாங்களே, குட்டாஞ்சி ரூபா என்ன சொல்லுவாங்க அதுக்கு, ஒரு சோறு சாப்பிடுவாங்க. அந்த சோறு சாப்பிடுறதுக்கு வழி வச்சீங்களா? இல்ல. நீங்க என்ன வச்சீங்க? சும்மா அவன் பாட்டில் விடுறது. எப்பயாவது கூட்டி போயிட்டு ஏதாவது ஒரு பொருளை காட்டி கொடுத்து, இது இந்த பொருள் தான், இப்படிதான் இது உருவாகுது சொல்லி கொடுத்தீங்களா? அதை விடுங்க. சொல்லில் சில விளையாட்டுகள் இருக்குது. யாரு தச்ச சட்டை, சாட்சி தச்ச சட்டை, இது நாங்க முதல்ல சொல்லுவோம். எங்க பிள்ளைகளுக்கு தெரியுமா யாரு தச்ச சொல்லுவோமே நாங்க. இந்த விளையாட்டையாவது எங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறோமா? அல்லது நாங்க இப்படி காட்டணும், எங்க மேஜிக் விரல் எடுத்து இப்படி கலட்டி போற மாதிரி குழந்தைகளுக்கு காட்டணும். பார்த்து பிள்ளைகளுக்கு என்ன வித்தியாசமா இருக்குது, இது சில மேஜிக் தந்திரங்கள். அது சொல்லி கொடுத்து, இப்படித்தான் பாத்தியா, இதான் அதுல தந்திரம் சொல்லி கொடுத்தீர்களா? பிள்ளைக்கு பாதிக்காத, எங்களுக்கும் பாதிக்காத சில மேஜிக் விஷயங்களையாவது கற்றுக்கொண்டு அது உங்களுடைய குழந்தைகளோட விளையாடி இருக்கிறீங்களா? நேர காலத்தை ஒதுக்கலையே. இவன் வெளியே போறான், காலையில போற இரவுல வர்றான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில குழந்தைகளை வளர்த்தால் அவர்கள் மறுமையிலே கண்டிப்பாக மறுமையிலே அவர்களுடைய வாழ்க்கையிலே கேடு விளைவிக்கக்கூடியவர்களாகத்தான் பிறப்பார்கள். எனவேதான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், அலா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலத்துன் அன் ரஇயத்திஹி, நீங்கள் அனைவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். அதே மாதிரி குறிப்பாக நபிகள் நாயகம் சொன்னது யாரை என்றால், வல் மர்அத்து மனைவி ராயத்துன், அவள் ஒரு பொறுப்புதாரி, அலா அஹ்லி பைத்தி ஜௌஜிஹா, தன்னுடைய கணவரின் குடும்பத்தினருக்கு அவள் ஒரு பொறுப்புதாரி. கணவன் குடும்பம் வேண்டாம், மாமியாருக்கு இல்ல, கணவனுக்கு, கணவன் குழந்தைக்கு, சரி கணவன் தாய் இருந்தா தாய்க்கும் பணிவிட செஞ்சுட்டு போங்க, ஒன்னும் குறைய போறது இல்ல, பொறுப்புதாரி என்றாங்க ரசூலுல்லாஹ். அதை பற்றி வஹிய மஸ்ஊலத்துன் அன்ஹும், அவர்களை பற்றி மனைவி விசாரிக்கப்படுவாள். தாயிடத்துல மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது, தந்தைக்கும் பொறுப்பு இருக்குது. அப்ப இந்த மாதிரி இயற்கையாக வளரக்கூடிய குழந்தைகளை, இயற்கையாக வளரக்கூடிய செல்வங்களை நாங்க கவனம் இல்லாமல் அவர்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்க ஒழுங்கா அவளை கவனிக்கல, ஒழுங்கா பார்க்கல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த குழந்தையா இருந்தாலும் இயற்கையான மார்க்கத்துல தான் பிறக்குது. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, எந்த குழந்தையா இருந்தாலும் இயற்கையான மார்க்கத்துல தான் பிறக்குது. அது எப்படி என்று கேட்டா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கமா துஞ்சகுல் பஹீமத்து பஹீமத்தன் ஜம்ஆஹ, ஒரு கால்நடை தன்னுடைய குட்டியை பெற்றெடுக்கிறது, ஈண்டெடுக்கிறது.
அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் இயற்கையான மார்க்கத்தில் பிறக்கிறது. ஏன் கால்நடை ஒப்பிட்டு காட்டினாங்கடா ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, அல் துஹிஸூன ஃபீஹா மின் ஜதா, அந்த குட்டியில கால்நடைகள் பெத்தெடுக்கக்கூடிய ஈண்டெடுக்கக்கூடிய அந்த குட்டியிலே, அந்த மிருகத்தினுடைய சிறு குட்டியிலே ஏதாவது ஒரு குறையை நீங்கள் பார்க்கிறீர்களா? இல்லை, கம்ப்ளீட்டா வருது. அதே மாதிரி குழந்தைகளும் கம்ப்ளீட்டா தான் வருது. ஆனால் ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி, பெற்றோர்கள் தான் யூதர்களாக கிறிஸ்தவர்களாக நெருப்பு வணங்கிகளாக அவர்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பெற்றோர்கள் மீது தான் நபிகள் நாயகம் பழி சுமத்துறாங்க. ஒரு புள்ள கொள்கை தெளிவில்லாத கபர் வணங்கியா போனா அதுக்கு நீங்க தான் காரணம். முஸ்ரிகா போனா நீங்க தான் காரணம். விதத்தாதியா போனா நீங்க தான் காரணம். கடவுள் மறுப்பு கொள்கைக்கு போனா நீங்க தான் காரணம். அதே மாதிரி இந்த குழந்தைகள் சீரழிந்து போதை பழக்கங்களுக்கோ ஒழுக்க சீர்கேடுகளுக்கோ திருட்டு பழக்கங்களுக்கோ வேறு ஏதாவது பாலியல் ரீதியான பிரச்சனைகளுக்கோ சிக்கி சின்ன பின்னமாகுது என்றால் அதற்கு முழு பொறுப்பும் பெற்றோர்கள் தான் என்பதை இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. எனவே இந்த அமானித பொறுப்பை உணர்ந்து நல்வழியிலே நம்முடைய குழந்தைகளை வளர்த்தெடுப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.